அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சி நம்முடைய ஜமாத்தை பொறுத்தவரை ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி. ஒரு இயக்கத்தினுடைய துரோகத்தை சொல்லப்போகிறோம் என்பதையே தலையங்கமாக கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு நாம் மக்களை அழைத்திருக்கிறோம். இது போன்ற அழைப்புகளுக்கு பொதுவாக மக்கள் செவிசாய்க்க மாட்டார்கள். ஒரு மார்க்கத்தை சொல்லுங்க, நாங்கள் வர்றோம், அல்லது ஏதாவது அரசியல் சமுதாய பிரச்சனைகளை பேசுங்க, நாங்கள் வர்றோம், இவன் செஞ்ச துரோகம் அவன் செஞ்ச துரோகம்லாம் இதுக்கெல்லாம வருவாங்க, இப்படி தான் மக்களுடைய எண்ண ஓட்டம் இருக்கும். ஆனால் மாமாக்காவின் சமுதாய துரோகம்ன்றே தலைப்பு கொடுத்து இவ்வளவு மக்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு கொதிப்புலையும் கோபத்திலையும் இவங்களுடைய நடவடிக்கைகளில் அருவருப்பும் வெறுப்பும் அடைந்து யாராவது இதை கேட்க மாட்டார்களா, யாராவது இதை பேச மாட்டார்களா, யாராவது இவங்க அம்பலப்படுத்த மாட்டாங்களா, ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு இவங்களால் தலகுனிவு ஏற்படுகிறது, நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் பறிக்கப்பட்டால் கூட அது சரிதான் என்று சொல்கிறார்களே என்ற கோபத்தின் கொந்தளிப்பினால்தான் இந்த தலைப்புக்கு கூட மக்கள் வர்றாங்க. சிந்தித்து பாருங்க, இந்த மாதிரி தலைப்புக்கு மக்கள் வருவாங்களா? பிஜேக்கு சலான் சொல்லலாமா அப்படின்னு ஒரு தலைப்புல கூட்டம் போட்டாங்க, 30 பேர் போனாங்க. இப்படிலாம் இந்த அப்படித்தானே வருவாங்க? ஒரு இயக்கத்தை பத்தி ஒரு ஆளை பத்தி இது மாதிரி விமர்சனத்தை கூட்டம் போட்டா இது தேவையா? இது ஒரு அவசியமா? இது ஏதாவது நன்மை இருக்குதா? இப்படிதான் மக்களுடைய எண்ண ஓட்டம் இருக்கும். அப்ப இதையே தலைப்பாக ஆக்கி ஒரு விலைவாசியை கண்டிக்கிறோண்டா கூட மக்கள் வருவாங்க, ஒரு மின்வெட்டை கண்டிக்கிறோண்டா கூட மக்கள் வருவாங்க, இடஒதுக்கீட்டுல அரசாங்க துரோகம் செஞ்சிருச்சு வாங்கண்டா கூட மக்கள் வருவாங்க. நீங்க போராட்டத்துக்கு வந்தீங்க, அதுக்கு நிகரா இதுக்கு இதை கேட்கறதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னா தமுமுகவில் இருக்கக்கூடிய மாமா கட்சியில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் நெஞ்சிலே கை வச்சு சிந்தித்து நீங்கள் பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட வெறுப்பு உங்கள் மீது சமுதாயத்திற்கு இருக்கிறது, இதை நீங்கள் என்ன செய்யணும், மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இப்படி ஒரு நிகழ்ச்சி நம்ம ஏற்பாடு செய்த உடனே நாம ஒரு தவறான தகவல்களை சொல்வோம் என்று இருந்தால் ஒரு நேர்மையானவர்கள் எப்படி நடக்கணும்? பேசட்டும். அவங்க பேச்சுக்கு பிறகு அதே இடத்துல கூட்டம் போட்டு நாங்க வரிக்கு வரி பதில் சொல்ல தயாரா இருக்கிறோம் என்று இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? உடனடியாக கமிஷனர் அலுவலகத்தை போய் பார்க்கிறார்கள். இதை எப்படியாவது தடுக்க வேண்டும், இந்த கூட்டத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கமிஷனர் அலுவலகத்தில் போய் என்ன செஞ்சாங்க, முறையிட்டார்கள். கமிஷனர் அலுவலகம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது எங்க லிமிட்ல வராது, நீங்க எந்த ஸ்டேஷன்ல அனுமதி கொடுத்தாங்களோ அங்க போய் பேசிக்கிறீங்க, அது கூட எங்க பேசணும்னு தெரியல, அங்க அனுப்பி விட்டாங்க. அங்க வந்தா அவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக அதிகாரி என்ன செய்யறாங்க, அதை பேசக்கூடாது, இதை அதெல்லாம் சட்டத்தில் ஒண்ணும் கிடையாது, பிரதமரே பேசுறான் மேடையை போட்டுக்கிட்டு, சும்மா எழுதி கேட்டார்கள், எழுதி கொடுத்துருக்கிறோம், அது வேற விஷயம். யாரையும் பேசலாம், பொது வாழ்க்கையில் இருக்கிறால பேசலாம், தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசக்கூடாது. பொது வாழ்க்கை நான் சமுதாயத்துக்கு தொண்டு செய்கிறேன் வந்துவிட்டால் அவர் அந்த தொண்டில் குறை செய்வாரே ஆனால் பேசத்தான் செய்வார்கள். ஜெயலலிதா பேசுவார்கள், கருணாநிதியை பேசுவார்கள், பிரதமரை பேசுவார்கள், வாஜ்பாயை பேசுவார்கள், யாரை வேண்டுமானாலும் பேசுவார்கள், உலக சக்கரவர்த்தியா இருக்கிற ஒபாமாவையும் கூட மேடை போட்டு என்ன செய்வோம், பேசுவோம், பேசுவார்கள், அதுக்கு உரிமை இருக்கிறது. இதை எதிர்த்து தடுத்து நிறுத்தணும் என்று கேட்டதிலிருந்து அவங்க எவ்வளவு கதிகலங்கி இருக்கிறார்கள் விளங்குதா இல்லையா? நீங்க கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த காலத்தில் நாம பேசி இருக்கிறோம், தமுமுகவில் இருக்கும் பொழுது இந்த முஸ்லிம் லீக் கட்சி, தேசிய லீக் கட்சி, இவங்க எல்லாம் சட்டமன்றத்தில் ஏன் ஜால்ரா அடிக்கிறார்கள், இவங்களெல்லாம் ஏன் முஸ்லிம்களுக்கு குரல் கொடுக்காமல் இருக்கிறார்கள், அப்படி நம்ம பேசல. இப்ப எம்எல்ஏ இருக்கிறவர் பேசல, அதனுடைய நிர்வாகிகளா இருக்கிறவங்க பேசல. அப்ப முஸ்லிம் லீக்காரர்கள் இடஒதுக்கீட்டை பேசாம கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஜால்ரா அடித்தார்கள் என்று சொல்லி எத்தனை கூட்டங்கள்ல பேசி அந்த வெறுப்பை விதைத்து நாங்க அப்படி இருக்க மாட்டோம்னு சொல்லி ஆதரவு பெற்றோம். நாங்கள் எல்லாம் தமுக இருந்த காலத்துல அப்ப நீங்க எல்லாம் பேசலாம், உங்க தப்பு அர்த்தம் பேசக்கூடாதா? அவர்களை ஏன் பேசணும்? அவர்கள் சொன்னபடி நடந்து கொள்ளவில்லை, சமுதாயத்திற்கு பேசல. இன்னும் சொல்ல போனால் என்னைய கேட்டால்
லத்தீப் சாஹிப் அவர்கள் தேசிய லீக் தலைவராக இருக்கும் பொழுது இடஒதுக்கீட்டை பற்றி வாயை திறக்காம இருந்தார். நாங்கள் ஆதாரங்கள்லாம் எடுத்து கொண்டு போய் அவரை சந்தித்து வாயை திறக்க மாட்டீங்களா, மக்கள்லாம் காரி வெறுக்கிறாங்க, உங்களை எப்பதான் பேச போறீங்க என்று கேட்டோம். அவர் அப்படி கேட்டதுக்காக ரோசப்பட்டு அன்னைக்கு கலைஞரை சட்டையை பிடிக்காத குறையாக நினைஞ்சார், என் சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கொடுப்பீர்களா இல்லையா. அவர் பொதுவாக ஷார்ட் டெம்பரா பேசுவார், கோவம் வந்துருச்சுன்னா. அவ்வளோ கடுமையா பேசி, என்ன நீ லத்தீப் சாமி என்ன தகராறு பண்ண வந்திருக்கிறியா, நீ விவகாரம் பண்ண வந்திருக்கியா, கலைஞர் கோவப்பட்டு அப்படியெல்லாம் பேசினவரை நம்ம விமர்சனம் பண்ணணுமே, வாயை துறக்காத விமர்சனம் பண்ணக்கூடாங்கிறாங்களே. யாரை விமர்சனம் பண்ணணும்? அவர் பேசினார் பத்தலன்னும் ஒரு சட்டசபையில் பேசினா முடிஞ்சு போச்சா, தொடர்ச்சியாக வலியுறுத்த மாட்டியான்னு கேட்டோம். அப்ப அந்த அளவுக்கு கடுமையாக பேசி கருணாநிதியுடைய கடுமையான கோபத்திற்கு அவர் ஆளாகும் அளவுக்கு பேசினாரே, அதுவே போதவில்லை என்று விமர்சனம் செய்து ஆள் பிடித்து விட்டு, அது போதவில்லை என்று சொல்லி நாங்கள் அதிலிருந்து வித்தியாசமாக இருப்போம் என்று சொல்லிவிட்டு இன்னைக்கு ஒரு வருஷம் ஆகி வாயை திறக்காம இருக்கிறீங்களே என்று உங்களை பற்றி அம்பலப்படுத்தினால் அதை தடுக்க முயற்சி பண்ணுவீங்களா? அதுவே என்ன காட்டுது? இந்த இடஒதுக்கீடு உள்பட அனைத்திலும் அவங்களுடைய விமர்சனங்கள் அனைத்தும் பொய், தவறாக சொல்லி இருக்கிறார்கள். அதை எடுத்து வைப்பதை சந்திக்க திராணியற்றவர்களாக இருக்கிறார்கள் காட்டுதா இல்லையா? அது பரவாயில்லை. பல பகுதிகளில் இதுக்குன்னு சில ஆட்களை நியமித்து போஸ்டரை பூரா கிழிக்கிறாங்க. ராத்திரி ஒட்டிட்டு வந்து பார்த்தா காலையில் பார்த்தா எங்கேயுமே போஸ்டரை காணா. என்னடா இப்பதான் ஒட்டிட்டு வந்தோம் காணா. காலையில் ஒருக்கா ஒட்டுறோம், மேலே வேற ஒரு போஸ்டர் கொண்டாந்து ஒட்டுறாங்க, பழைய போஸ்டரில் கொண்டாந்து மறைக்கிறாங்க. உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு பயம், இப்படி ஒரு கோழைத்தனம்? இந்த நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதானே, உங்கள்கிட்ட ஆன்சர் இருந்தால் சொல்ல வேண்டியதானே, தவறு இருந்தால் திருத்திக் கொள்ள வேண்டியதானே, எங்களிடத்தில் தவறு இருந்தால் நீங்கள் மேடை போட்டு பேச வேண்டியதானே. நீங்கள் ஒரு மேடையை போட்டு என்னை திட்டி ஒரு மேடையை போட்டுறீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு பாராட்டு கூட தந்தி கூட அடிச்சு விட்றேன், நல்லா நடத்துங்கன்னு. நாங்கள் போலீஸில் போய் தடுன்னு சொல்ல மாட்டோம், போஸ்டர்லாம் கிழிக்க மாட்டோம். ஏன்? யார் பொது வாழ்க்கையில் வந்தாலும் பொது வாழ்க்கையில் அவங்களுடைய செயல்பாடு சரியா இருக்குதா இல்லையா என்று எல்லாரும் விமர்சிக்கத்தான் செய்வார்கள். அதிலிருந்து அப்புறம் பொது வாழ்க்கைக்கு வரக்கூடாது, யாரும் பேசக்கூடாதுன்னா நான் உண்டு, என் தொழில் உண்டு, நான் உண்டு, என் கடன் உண்டு, நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, நான் உண்டு, என் மேடை உண்டு இருக்கிற ஆட்களை பற்றி யாரை மேடை போட்டு பேசுவானா? உங்களை உள்ள யாரை பற்றியாவது மேடை போட்டு வேணா பேசுவானா? நான் உங்களுக்கு தலைவன் தொண்டாற்ற போறேன்னு சொல்லி எப்போ ஓட்டு பொறுக்கிறோமோ, மக்கள்கிட்ட நிதி திரட்டுறோமோ, மக்களுடைய ஆதரவு பெறுகிறோமோ, அப்ப எல்லாரும் கவனிக்கத்தான் செய்வான். எல்லாரும் கவனிக்கக்கூடிய ஒரு சுமையை நம்ம எப்போ சுமக்கிறோமோ அப்ப எல்லாரும் கவனிப்பான், எல்லாரும் பேசுவான். அவனுக்கு உரிமை இருக்கிறது, எங்களுக்கு உரிமை இருக்கிறது. இதை நீங்கள் மனசில் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் அடிப்படையாக இதை வைத்துக் கொள்கிறேன். எந்த தலைப்புக்கு மக்கள் வந்திருக்கிறார்கள், நான் மற்ற விஷயங்களை பேசல, முழுக்க முழுக்க இடஒதுக்கீடு, அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த இடஒதுக்கீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த தமுமுக என்ற ஒரு இயக்கம் வளர்ந்து மக்கள்கிட்ட ஆதரவு பெற்றதா ஒரு காலத்தில் இருந்துச்சு. எதை வச்சு ஆதரவு பெற்றது தெரியுமா? இந்த இடஒதுக்கீட்டை தான் சொன்னோம். மக்கள்கிட்ட என்ன சொன்னோம்? மக்கள்கிட்ட போய் சொன்னோம், நீங்க படிக்காம இருக்கிறீங்க, வேலை இல்லாம இருக்கிறீங்க, அரபு நாட்டில் போய் ஒட்டகம் வைக்கிறீங்க, மற்ற சமுதாயத்துக்கான அரபு நாட்டில் போய் ஆபீசரா இருக்கிறான், அவன் படிச்சுட்டு போறான், நீ படிக்காம போற, நீ வந்து இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் கடை தான் வச்சிருக்கிற, இல்லைன்னா அற்ப சம்பளத்தில் லேபரா இருக்கிற, உன்னுடைய நிலை உயரணுமா இல்லையா, நீ எப்ப டாக்டர் ஆக போற, நீ எப்ப இன்ஜினியர் ஆக போற, நீ எப்ப கலெக்டர் ஆக போற, நீ எப்ப ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் ஆக போற, நீ எப்ப ஐஎஃப்எஸ் எழுத போற என்று மக்களுக்கு விழிப்புணர்வை ஊட்டி இதெல்லாம் கிடைக்க வேண்டுமானால் நமக்குண்டு தனியாக நம்ம சதவீதத்துக்கு ஏற்ப சில இடங்களை ஒதுக்கி தர வேண்டும், அதை பெற வேண்டும். அது கஷ்டமானதா இருந்தால் கூட நம்ம திரும்பி திரும்பி போராடினோமையானால் கண்டிப்பாக அதை அடைய முடியும், அதை பெற்றே தீர்வோம், அதற்காக பாடுபடுவோம் என்று மக்களுக்கு தமுமுகவில் நாமெல்லாம் சேர்ந்து இருக்கும் பொழுது விழிப்புணர்வு ஊட்டினோம். மக்கள் என்ன செஞ்சாங்க? இது நல்லா சொல்றாங்களே, மற்றவன்லாம் வேற வேற சீட்டு அதுக்கு போய்கிட்டு இருக்கும்போது, காகிதம் இல்லத்துக்கு பேர் வைக்கிறேன்னு சொல்லும் பொழுது, மீலாது விழாக்கு லீவ் கூட சொல்லி கேட்கும் பொழுது, இவங்க ஒரு டிஃபரெண்டா கேட்கிறாங்களே, நமக்கு கேட்கிறாங்களே, அவங்களே கேட்காம நம்ம படிக்கிறதுக்குள்ள கேட்கிறான், நம்ம பிள்ளைகளை படிக்கிறதுக்குள்ள இவங்க பேசுறாங்க, நம்ம பிள்ளைகள் படித்து வேலை வாய்ப்பு அடைவதற்குள்ள பேசுறாங்க, சமுதாயத்தினுடைய நன்மைக்கு அல்லவா பேசுகிறார்கள் என்ற கருத்து கொஞ்சம் கொஞ்சமாக
மக்களுடைய உள்ளத்தில் விதைக்கப்பட்ட காரணத்தினால்தான் ஒரு அரசியலுக்கு முஸ்லீம் லீக் ஒன்றை விட 1000 மடங்கு பெட்டர் முஸ்லீம் லீக். இன்னைக்கு பார்த்தோம்னா, இன்னைக்கு தமுமுகவுடைய அரசியல் சட்டசபை நடவடிக்கையை பார்த்தோம் என்று சொன்னால் அவன் தங்கம் தலையில தூக்கி வச்சு கொண்டாடலாம் போல இருக்கு. யார? முஸ்லீம் லீக்கில் சட்டசபையில் இருந்தவர்களையும் தேசிய லீக்கில் சட்டசபையில் இருந்தவர்களையும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடலாம் போல இருக்கிறது. இவங்களை பார்க்கும்போது ஒருத்தன் இருந்தானா, ஒரு ராஜா இருந்தானா, உலகத்தில் மகா கெட்ட பேர் எடுத்துட்டானா, மக்கள்லாம் வெறுக்கிற மாதிரி கெட்ட பேர் எடுத்தவன அவனுக்கு மனசு உறுத்தி இருக்கு. சாவும் போது மவன்கிட்ட சொன்னானா, மகனே எனக்கு பயங்கரமான கெட்ட பேரா இருக்கு, மக்கள் ஒவ்வொருத்தனையும் என்னை வெறுக்கிறான், நீ தான் அதை மாத்துற மாதிரி நல்ல பேர் எடுக்கிற மாதிரி நடக்கணும்னு சொல்லிட்டு போனானா. இவன் என்ன செஞ்சானா, அவனுக்கு மேல டபுளா ட்ரிபிளா அடிச்சானா கொடுமையை. அவன் அப்பன் செஞ்சதுக்கு மேல அதிகமா கொடுமை செஞ்சானா. அடே அந்த மனுஷன் பரவாயில்லடா. அப்ப சொன்னாரு, இவனுக்கு அவன் பரவாயில்ல, அவன் கொடுமைக்காரன் தான் பேர் எடுத்திருக்கிறான். இவன் என்ன செய்யற அப்பன் பேரை காப்பாத்துறதுக்கு. அதுக்கு மேல நீ 10 செஞ்சில, நான் 100 செஞ்சா அவன் நல்லவன் ஆயிடுவான், 10 செஞ்சவன் நல்லவனா போயிடுவான். அப்ப அந்த மாதிரி நடந்தாங்கிறவன் அப்படி இருக்கு இவங்க கதை. முஸ்லீம் லீக் பார்த்தா இப்படி கேவலமா இருக்க நம்ம நினைச்சோம். தேசிய லீக் பார்த்தா இப்படி போறாங்களே, ஒரே அடி அடிமையா போறாங்க நம்ம நினைச்சோம். இவங்க பார்த்து போடாம அவன் எவ்வளவு தங்கம், அவன் எவ்வளவு பரவாயில்லை, அப்படி உண்மையா இருக்கா இல்லையா? அப்படி இந்த அளவுக்கு இப்ப படிச்சு காட்டினாரு. இப்படி ஜாலர் அடிச்சு யாரையா பார்த்திருக்கீங்களா? இவ்வளவு கேவலமா தானே புயல் எனக்கு வராதாண்டுமா ஏங்க வாங்க. இதெல்லாம் ஒரு புகழ்றதுடைய ஒரு அளவுல உள்ளதா? சிக்ஸர் அடிச்சாங்கன்றதா இதெல்லாம் ஒரு புகழ்றதுக்குள்ள வாசகமா? உண்ணாமல் உறங்காமல் இருக்காங்கன்னா ஜெயலலிதா பார்த்தா உண்ணாதால் மாதிரியே தெரியுது, உண்ணாமல் உறங்காமல் இருக்கிறார்னா மூஞ்ச பார்த்தா தூங்காத மூஞ்சி மாதிரியே தெரியுது. சொல்றதுக்கு ஒரு அளவு வேணாமா? இன்னென்ன செயலை செஞ்சீங்க பறவை இருக்கிறோம் அப்படியா சொல்லி தொலைச்சா பரவாயில்லை. ஒரு அளவுக்கு மேல அருவருப்ப கேட்கிறவன் காதெல்லாம் ஈயத்தை காய்ச்சி ஊத்துற மாதிரி இவர்களுடைய பேச்சு அமைந்திருக்கிறது. அதனாலதான் மக்கள் உங்களை வெறுக்கிறாங்க. இப்ப இடஒதுக்கீடு தான் அடிப்படையா நம்ம செஞ்ச உடனே மக்கள் கூட்டம் வருது. எதுக்காக வருது? நம்மளை எம்எல்ஏ ஆக்குறதுக்கு மக்கள் வரவே இல்லை. உங்களை சட்டசபையில் உட்கார வச்சு அழகு பார்க்கறதுக்கு மக்கள்லாம் பின்னாடி வந்தாங்க, வரல. எதுக்கு வந்தாங்க? நம்ம விஷயத்தை பேசுறான், நம்ம இடஒதுக்கீட்டை பத்தி பேசுறாங்க, நம்ம வேலை வாய்ப்பை பத்தி பேசுறான். நான் மாதிரி இல்லாம என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, என் பேர பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, என் தலைமுறை நல்லா இருக்கும், அந்த கோரிக்கையை வைக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்தீர்கள். சென்னையில் வாழ்வுரிமை மாநாடு மெரினாவில் சீரணி அரங்கத்தில் போட்டோம், அதுக்கு வந்தீர்கள். தஞ்சையில் பேரணி போட்டோம், வந்தீர்கள். இந்த கூட்டத்தை பார்த்தவுடனே அப்படியே இருக்கிற பாதி பேருக்கு வேற மாதிரி ஆசை. என்னடா இது, முஸ்லீம் லீக் வராத கூட்டம், தேசிய லீக்கு வராத கூட்டம், சுதந்திர இந்தியாவில் முஸ்லீம் அமைப்புகளுக்கு இப்படி ஒரு கூட்டம் இதுக்கு முந்தி கூடியது இல்லை. இவ்வளவு கூட்டத்தையும் வச்சுக்கிட்டு வெட்டியா நம்ம அரசியல் நடத்தணுமா? ஏன் இதை ஆதாயமாக்க கூடாது? இந்த கூட்டத்தை காட்டி நம்ம ஏன் ஆதாயம் அடையக்கூடாது என்கிற எண்ணம் இந்த ரெண்டையும் பார்த்துட்டு சென்னையில் நடத்தின சீரணி அரங்கத்தில் நடத்தின பேரணியையும் அந்த தஞ்சையில் நடத்தின பேரணியும் பார்த்து விட்டு அவங்க தடுமாறுறாங்க. பாதி பேர் தடுமாறுகிறார்கள், பாதி பேர் நாங்கள் என்ன செய்யறோம், நிர்வாகத்தில் இருந்தவர்கள் பாதி பேர் கூட இல்லை, 75% தடுமாறினார்கள். 25% பேர் நாங்கள் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. மெஜாரிட்டி நம்ம தேர்தல் தான் கதின்னு வந்தார்கள். நாங்கள் என் மைனாரிட்டி ஆக்கணும் போங்கடான்னு விட்டு வந்துட்டோம். தாமுக வேணா மண்ணு வேணா போயிட்டு நாசமா போ, அதில் போனால் ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன் என்று வந்துட்டோம். வந்த பிறகு என்ன நடப்பு? இடஒதுக்கீட்டுக்காக நம்ம போராடினோம்ல, அதுல தௌஹீத் ஜமாஅத்துங்கிற பேர்ல அதே வேலையை செய்தோம். சீர்திருத்தத்தையும் செய்தோம், மக்களுக்கு நல்லது கெட்டதையும் செய்தோம், சமுதாய பணியையும் செய்தோம். அதோடு சேர்த்து எதுவும் செஞ்சோம், இடஒதுக்கீடு ஜீவனாடியான கோரிக்கையாக இருக்கிறது. இனிமேல் இவர்கள் அதை பேச மாட்டார்கள், இடஒதுக்கீட்டுக்கு வீரியமாக குரல் கொடுக்க மாட்டார்கள் என்பதற்காக வேண்டி நாம லட்சக்கணக்கான மக்களை கும்பகோணத்தில் திரட்டி எந்த கோரிக்கைக்காக அன்றைக்கு தமுமுக ஆரம்பித்தோமோ அந்த கோரிக்கை நிறைவேறாமல் இருப்பதை பார்த்து வேதனைப்பட்டு கும்பகோணத்தில் ஜனவரி 29 என்ன செஞ்சோம், ஒரு மாபெரும் மாநாட்டை நடத்தினோம். ஒரு வருஷம் தான் பிரிந்து ஒரே வருஷத்துல அப்படி ஒரு மாநாட்டையும் பேரணி அறிவித்தோம். அப்போ நீங்க வந்தீங்க. அப்ப இயக்கத்துக்கு நீங்க வரல, விளங்குதா? தமுமுக அழைச்சவன தமுக வந்தா நினைச்சிட்டு இருந்தாங்க, கிடையாது. நாங்க அழைச்சவன எங்களுக்கு நீங்க வரல, உங்களுக்கு வந்தீங்க. எதுக்காக வந்தீங்க கும்பகோணத்துக்கு? இவங்க நம்முடைய வேலை வாய்ப்புக்கு பேசுகிறாங்க, நம்முடைய இடஒதுக்கீட்டை பத்தி பேசுறான், நம்ம பிள்ளைங்க படிக்கிறத பத்தி தானே கூப்பிடுறான், அதுக்கு தானே கேட்கறான். இவன் எம்எல்ஏ சீட் வாங்குறதுக்கு நம்மளை கூப்பிடுறான்.
என்று நீங்கள் எல்லாம் நினைத்த காரணத்தினால் தௌஹீது ஜமாத்துன்னு பேர் இருந்தும் அந்த கொள்கை பிடிக்காத பல பேர் இருந்தும் இவங்க கரெக்டா இருப்பாங்க என்று வந்தீர்கள். கும்பகோணத்துக்கு வந்த எல்லாரும் தௌஹீத் ஜமாத்துக்காரனா? அவ்வளவு பேர் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் உறுப்பினனா? இல்ல. அவன் இவர்கள் சரியானதுக்கு கூப்பிடுகிறார்கள், உறுதியாக கூப்பிடுகிறார்கள், வளையாமல் கூப்பிடுகிறார்கள், பின்வாங்க மாட்டார்கள், நின்று சாதிப்பார்கள் அவன் நம்பினான். அவன் நம்பிக்கை அடிப்படையில் நாம் அதை நடத்தி காட்டினோம். அதுக்கடுத்து தொடர்ச்சியாக சிறை நிரப்பும் போராட்டத்தில் இருந்து மாவட்ட தலைநகரங்கள் வரைக்கும் பல கவன ஈர்ப்பு போராட்டங்கள் வரைக்கும் தொடர்ச்சியாக நம்ம நடத்தினோம். ஆட்சி மாறினது, ஜெயலலிதா ஆட்சிக்கு வர முடியவில்லை, கருணாநிதி ஆட்சிக்கு வந்தார், மறுபடியும் என்ன செஞ்சோம், போராட்டங்கள் நடத்தி கொண்டே இருந்தோம். இடஒதுக்கீடுன்னு சொல்லி இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? இடஒதுக்கீடு டாபிக் தான், வேற எந்த நான் அவங்கள்ட்ட தனிப்பட்ட ஜால்ராவையெல்லாம் அவர் பேசிவிட்டார், நான் அதுக்குள்ள வரவில்லை. இவர்கள் என்ன செய்தார்கள்னா, இடஒதுக்கீடு இவங்க கேட்கிறாங்க, இவங்க மாதிரி நம்மளும் கேட்டோம்னா மக்கள்கிட்ட வேணா ஆதரவு இருக்கும், ஆனா கருணாநிதிக்கு வெறுப்பாயிருமே, நம்ம கருணாநிதியோட கூட்டு வச்சுக்கிட்டோமே, நம்ம ஒரு வாரியத்தையும் இன்ன பல விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறோமே, கருணாநிதியே திமுகவே இடஒதுக்கீடு கொடு நம்ம கேட்டோமே, ஆனால் உங்களை தக்க வைத்துக் கொள்ளலாம், நீங்கள் எல்லாம் நம்புவீர்கள் இடஒதுக்கீட்டுக்கு ஊதியமா குரல் கொடுக்கிறான்னு சொல்லி. அப்ப ஆனால் எது போயிரு, அவருடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டி வருமே, அவர் பார்த்தவன பேரை சொல்லி கூப்பிடுறாரு, அது இல்லாம போயிருமே, நாளைக்கு பிறகு இடைஞ்சல் வேற பண்ணி விட்டுருவாங்களே அப்படின்னு கணக்கு போடுறாங்க, உள்ளுக்குள்ள திட்டம் போடுறான். இப்ப நம்ம ஊடகம் இடஒதுக்கீடு கேட்டோம், இப்ப கலைஞர் ஆட்சி வந்து விட்டது, கூட்டணி ஆட்சியா இருக்கிறது, நம்ம எல்லாம் சேர்ந்து தேர்தல் ஆதரிச்சு இருக்கிறோம், இப்ப நெருக்கத்தை பயன்படுத்தி சொல்லி இடஒதுக்கீடு வாங்குவோம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலா என்ன பண்ணாங்க தெரியுமா? அப்படியே பிளேட்டை மாத்தினாங்க. 1995 என்ன பிளேட்டை போட்டு மக்கள்கிட்ட ஆதரவு திரட்டினார்களோ அது அப்படியே உல்டா பண்ணி என்ன பண்ணான் தெரியுமா? இடஒதுக்கீடு கேட்கிறார்கள். மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்க இயலுமா? எப்படி மாத்தினாங்கன்னு பாருங்க. இடஒதுக்கீடு கேட்டு தௌஹீத் ஜமாத்துக்காரன் விவரம் இல்லாம என்ன செய்யறான், போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இடஒதுக்கீடு மாநில அரசாங்கம் எப்படி கொடுக்கும்? இதுக்கு மேல டெல்லி மத்திய அரசாங்கம் இருக்குதுல, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அதை ஒரு சட்டத்தை போட்டால் தானே தவிர இங்க இடஒதுக்கீடு கிடைக்காது. விளங்காம கிறுக்கு பயில தௌஹீத் ஜமாத்துக்கார முட்டா பயில ஒன்னா என்ன செய்யறாங்க, இங்க உட்காந்து கருணாநிதி இடஒதுக்கீடு கருணாநிதி இடஒதுக்கீடு கேட்கறாங்க. நாங்க என்ன செய்ய போறோம், டெல்லியில போய் கேட்க போறோம். டெல்லிக்கு வாங்க கூப்பிட்டாங்க, அம்பிட்டு போறீங்க, டெல்லிக்கு போய் கேட்போம். பார்த்தா என்ன செய்யுது, நல்லதுக்கு தானே கூப்பிடுறாங்க மாதிரி தெரியும். மேலோட்டம் பார்த்தா இடஒதுக்கீட்டுக்காக டெல்லி கூப்பிடுறாங்க. ஏதோ மத்திய அரசாங்கத்தினுடைய பணியில ஒரு 10% வாங்குறதுக்கு போட்டால் பரவாயில்லைங்களாம். ஏண்டா போனாங்க என்று கேட்டா, மாநில அரசாங்கத்திற்கு இடஒதுக்கீடு வழங்குற அதிகாரத்தை வழங்க வேண்டும், அதை வலியுறுத்தி டெல்லி பேரணி, டெல்லியில் ஆர்ப்பாட்டம். எதுக்கு ஆர்ப்பாட்டம்? மாநில அரசாங்கத்துக்கு இடஒதுக்கீடு கொடுக்க இயலாதான், அதை அந்த சட்டப்படி கொடுக்கிறதுக்கு உள்ள ரைட்டை மாநில அரசாங்கத்துக்கு கருணாநிதிக்கு மன்மோகன் சிங் கொடுக்கணுமா. மன்மோகன் சிங் என்ன செய்யணுமா, கருணாநிதிக்கு நீ கொடுத்துக்கப்பா, உனக்கு ரைட் இருக்குது அப்படின்னு சொல்ல வைப்பதற்காக வேண்டி நாங்க டெல்லிக்கு போறோம்ட்டாங்க. அப்ப என்ன ஆகுது, நம்ம எல்லாரும் கணக்கு போட்டாங்க. இப்ப இந்த இடஒதுக்கீட்டுல முதல் துரோகம் நினைக்கிறீங்க, துரோகம் தான் வரலாறு. நம்மளை விட்டு பிரிஞ்சதுல இருந்து, அவர்களை விட்டு நாம பிரிஞ்சதுல இருந்து இடஒதுக்கீட்டுக்கு துரோகம் செய்வது தான் இவங்களுடைய ஒரே கொள்கை. தங்களுடைய எந்த கட்சியில சேர்ந்திருக்கிறார்களோ அந்த கட்சி ஆட்சியில் இருக்குமையானால் இடஒதுக்கீட்டை பற்றி வாய் பேச மாட்டார்கள். அப்ப கருணாநிதிக்கு தர்ம சங்கடம் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி நாம இங்க இடஒதுக்கீடு கொடுண்டு திமுக அரசாங்கத்தை என்ன செய்யறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவங்க என்ன செய்யறாங்க, இடஒதுக்கீடு கருணாநிதிக்கு அவர்கிட்ட போய் கேட்குறீங்க, அவர் தர முடியுமா, அவர் ரைட் இருக்குதா, அவருக்கு அதிகாரம் இருக்குதா, ஏன்டா அப்படி கிறுக்கு போய் மாதிரி கத்துறீங்கன்ட்டாங்க. புசுக்கு நாக்கிவிட்டானுவோ. போயிட்டு வந்தவன்லாம் டெல்லிக்கு தான் ரைட்டு, தமிழ்நாட்டுக்கு இல்லை கிறுக்கு போயில் கத்துறேன் கிடைக்குமா அப்படின்ட்டாங்க. நம்ம என்ன செஞ்சோம், கும்பகோணத்தோட ஓஞ்சிராம சிறை நிரப்பும் போராட்டம் அறிவித்தோம். சிறை நிரப்பும் போராட்டம் என்ன, நான் மத்திய சிறைச்சாலை எங்க எல்லாம் இருக்கிறதோ அந்த நகரங்களையா தேர்ந்தெடுத்து, பெரிய சிறைச்சாலை இருக்குல்ல அந்த ஊரை தேர்ந்தெடுத்து அந்த சிறைகளை நிரப்ப வேண்டும் என்று நம்ம அறிவித்தோம். ஒவ்வொரு சிறைச்சாலை நிரப்புவதற்காக வேண்டியும் கும்பகோணத்தில் கூடணுமே, கூட்டினால் அதை விட மிஞ்சக்கூடியது. நீங்கள் வேண்டுமானால் நம்ம சிறை நிரப்பும் போராட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக எவ்வளவு பேர் கலந்து கொண்டார்கள் ரெக்கார்டு அரசாங்கத்தில் இருக்கிறது.
இப்ப திமுக கூட ஒரு சிறை நிரப்பும் போராட்டம் அறிவித்திருக்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நம்ம சிறை நிரப்பும் போராட்டத்துக்கு வந்தார்களே அதுல 20இல் 1 கூட வராது. ஒரு ஆளுங்கட்சியா இருந்த இதுவரைக்கும் வந்ததும் கிடையாது. இதுவரைக்கும் எந்த கட்சியும் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தி இப்படி பெண்களை எல்லாம் கொண்டு வந்து குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்து ஜெயில போடு, என்ன கைது பண்ணு, வண்டியில ஏத்து என்று சொல்லக்கூடிய வீட்டை விட்டு வெளியே வரமாட்டார்கள் என்று நம்பக்கூடிய சமுதாயத்தை எப்படி மாத்தணும்? இந்த மாதிரி எங்கள் சிறை செல்ல நாங்கள் தயார் என்று சொல்லக்கூடிய வகையில் சென்னையில, திருச்சியில, வேலூர்ல, கடலூர்ல, சேலத்துல, அது மாதிரி சென்னை சிறைச்சாலை இருக்கிற எல்லா இடத்துலையும், கோயம்புத்தூர்ல, இப்படி சிறைச்சாலை இருக்கிற எல்லா ஊர்லையும் நம்ம நடத்தின போராட்டம். அப்பதான் அவருக்கு கெதி கிளங்குறாரு கலைஞருக்கு. என்னடா இது, இவங்களை விட்டு டெல்லியில போய் கத்த சொன்னோம், மக்கள் நம்பலையே. அவர் கருணாநிதி என்ன நினைச்சாரு, நீ போய் டெல்லியில போய் கத்து, எனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லு, இவங்க கேட்க மாட்டாங்க, கேட்டாலும் நான் அதையே பதிலாக சொல்லிக்கிறேன், எனக்கு என்ன பாதி அதிகாரம் தான் கொடுக்க மாட்டேனா, அதிகாரம் இல்லையே உங்களால சொல்லிட்டானே, டெல்லியில போய் கேட்டானே, இப்படின்னு சொல்லி அதை இல்லாம ஆக்குவதற்காக வேண்டி இவங்களை பயன்படுத்தினார். கருணாநிதி என்ன பண்ணாரு, இடஒதுக்கீடு தராம லத்தீஃப் இருக்கும் பொழுதும் அவர் ஏஐ விட்டு பயன்படுத்துவார். இவர்களே நினைஞ்சாரு, உனக்கு ஏதாவது வேணும்னா இங்க வாய்ப்பு தரக்கூடாது, உனக்கு வேணுங்கிறத வாங்கிக்கிறணும், இந்த இடஒதுக்கீடு அதுன்னு வந்துச்சுன்னா சரி வராதுன்னு சொன்னோடனே இவங்க போய் டெல்லியில் போய் கத்துனாங்க. அப்ப இந்த சிறை நிரப்பு போராட்டத்தை பார்த்த உடனே உளவுத்துறையெல்லாம் எழுதுறாங்க, தமிழக வரலாற்றில் சிறை நிரப்பும் போராட்டத்திற்கு வந்த நம்பர்ல இதுதான் அதிகம். இதுக்கு மிஞ்சி ஒரு கூட்டம் அவங்க கணக்குப்படி 1,40,000 பேர் அன்னைக்கு, அவங்க கணக்குப்படி, அவங்க கணக்கு குறைவா தான் சொல்லுவாங்க. டிபார்ட்மெண்ட் என்ன செய்வாங்க, நம்ம 10 லட்சம் வந்தா 1 லட்சம்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க கணக்குப்படி 1,40,000 பேர் தமிழ்நாடு முழுவதும் ஜெயிலுக்கு போறதுக்கு தயார் என்று சொல்லி நாம ஒரு பெரிய ரெக்கார்டு ஏற்படுத்த உடனே என்னடா மேட்ருன்னு கேட்டா, அவங்க டெல்லியில தான் அதிகாரம்னு சொல்றத மக்கள் நம்பல, உளவுத்துறை சொல்லிவிட்டாங்க, இவங்க சொல்றத மக்கள் நம்புறாங்க, உங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குங்கிறாங்க என்று. அப்புறம் என்ன பண்றாங்க, வேற ஒரு டயலாக் விடுறாரு, இடஒதுக்கீடு கொடுக்கலாம் தான், கொடுக்க மனசு இருக்கத்தான் செய்கிறது, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது, 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் இருக்கு இல்லையா, இது சரியா தவறா என்று சொல்லி டெல்லியில உச்ச நீதிமன்றத்தில் என்ன இருக்கிறது, ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. வழக்கு நடக்கையில் எப்படி நாங்கள் கொடுக்கிறது, 69% கொடுக்கலாமான்னு வழக்கு நடக்குதான், அதனால எப்படி கொடுக்கிறதுன்னு சொல்லி அடுத்து ஒரு டயலாக் விட்டாரு சட்டத்தை. இவங்களை வச்சு ஒர்க் அவுட் ஆகலையா, அப்புறம் என்ன பண்ணாரு, கோர்ட்டு மீற முடியுமோ, உச்ச நீதிமன்றத்தில் கேஸ் இருக்கும்போது நாங்கள் இடஒதுக்கீடு தந்தா எங்களை டிஸ்மிஸ் பண்ணி போடுவானே, கருணாநிதி பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி சொல்லி போடுவானே, இது விளங்குறீங்களான்னு சொல்லி அவர் என்ன செஞ்சாரு, இந்த பாஷையில அடுத்து தரமாட்டேங்கிறதுக்கு வேற ஒரு டயலாக் விட்டாரு. நம்ம என்ன செஞ்சோம், இந்த இதெல்லாம் எங்கள்கிட்ட நடக்காது, இதெல்லாம் எங்களுக்கு சட்டம் தெரியும், நாங்க எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு தான் இடஒதுக்கீடு கேட்கணும். அப்ப கோர்ட்ல எதுக்கு வழக்கு இருக்குன்னா, 69% மேல அதிகப்படுத்தலாமா கூடாதா என்பதுதான் கேஸ். நாங்க 69ல இருந்து இன்னொரு 5 அதிகமாக்கி தாங்கன்னு உங்கள்ட்ட கேட்கவே இல்லை. நாங்க உங்கள்ட்ட என்ன கேட்கிறோம், ஏற்கனவே பிசின்னு சொல்லி பிற்பட்ட மக்களுக்கு 30% கொடுக்குறீங்க. இந்த இடஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் பிசின்னு என்ன இருக்கிறது, ஒரு 18, அதாவது மொத்தம் 69 இருக்கு பாருங்களேன், அது எப்படி நீங்க விளங்கிக்கணும், பிற்பட்ட சமுதாயம் அப்படின்னு 30%, மிகவும் பிற்பட்ட சமுதாயம் எம்பிசி அப்படின்னு ஒரு 20%, 50 ஆயிடுச்சா. தலித்து மக்கள் இருக்காங்க இல்லையா, எஸ்சி, அவங்களுக்கு ஒரு 18, 68 ஆச்சா. இந்த மலைவாழ் மக்கள் சங்கமா இருக்காரு, அந்த குரூப் இருக்காங்கல்ல மலைவாழ் மக்கள், அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு 1. அப்ப 69 எப்படி கொடுக்கப்படுதுன்னா, 100 வேலை கொடுத்தோம்னு சொன்னா தலித்துக்கு 18 கொடுத்துடணும். மிக பிற்பட்டவர்கள் சில சமுதாயம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு 20 கொடுக்கணும். பிற்பட்டவர்கள் ஒரு பல சமுதாயம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு 30 கொடுத்துடணும். மலைவாழ் மக்களுக்கு 1 கொடுக்கணும். இதுதான் இப்ப நடைமுறையில் தமிழகத்தில் உள்ள 69% இடஒதுக்கீடுங்கிறது. மீதி உள்ள 31 இடத்தை திறமை அடிப்படையில் யாருக்கு நான் கொடுத்துக்க, ஓப்பனா என்ன செய்யணும், அதை இன்டர்வியூ வைக்கணும், யார் திறமையா இருக்கான அவன் ஜாதி இதெல்லாம் பார்க்காம 31 திறமையின் அடிப்படையில் 31, இப்படியாக 100 நியமித்தமையானால் திறமையில் 31, 69 எதுல கோட்டாவில் அந்தந்த சமுதாயத்துக்கு கோட்டான்னு வச்சிருந்தீங்க. நாம என்ன செஞ்சோம், கனிமொழி அவர்களுக்கு அவர் மூலமாக அங்கே போக முடியும், அந்த தொடர்பு கொண்டு அவங்களுக்கு எழுத்து மூலமாக நாங்க கேட்கறது இந்த இடஒதுக்கீடு இல்லை, 69 75 ஆக்கி நாங்க கேட்கல,
நாங்க வந்து பிற்பட்ட சமுதாயம் 30 இருக்குல்ல, அதுல எங்க பேரும் இருக்குது. பிற்பட்ட சமுதாயத்தில் என்ன இருக்குது? 30ல முஸ்லிம்களுடைய பிரிவுகளும் இருக்கிறது. எங்களுக்கு உள்ளதை தரமாட்டேங்கிறாங்க. பிரிச்சு கொடு. 30ல நாங்க ஆல்ரெடி இருக்கிறோம். 30ல வந்து எங்களுக்கு உள்ள 7 10 பிரிச்சு கொடுத்துரு, மற்றவனை பிசின்னு போடு. இது எந்த கோர்ட் உன்னை தடுக்காது. கோர்ட்ல தடை உத்தரவு வாங்க முடியாது. ஆந்திராவில் போட்டாங்க, வாங்கினாங்க, தமிழ்நாட்டில் வாங்க முடிஞ்சா? ஏன்? அதுக்குரிய அந்த சட்ட வாசகம் வரைக்கும் நாம அமைச்சு கொடுத்தோம். நாமளும் டிராப்ட் போட்டு இந்த மாதிரி நீ சட்டத்தை போட்டால் எந்த நீதிமன்றமும் தடுக்காது, சுப்ரீம் கோர்ட்ல கூட தடை வாங்க முடியாது என்று சொல்லி அந்த பாயிண்ட் எல்லாம் சொல்லி கொடுத்த பிறகு இது பிரச்சனை இல்லையே, தாராளமா கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி என்ன 3% கொடுத்தா பத்தாது. அது ஒரு விஷயம். 3.5% இடஒதுக்கீடு இப்படித்தான் தரப்பட்டது. தந்த உனையே அல்லாஹ் கரிய பூசினா மூஞ்சில. யார் மூஞ்சில? தமிழ்நாட்டுக்கு அதிகாரம் இல்லைண்டாங்க. பெண்கள் அதிகம் எப்படி கொடுத்தாரு? இடஒதுக்கீடு வழங்குற அதிகாரம் யாருக்கு இல்லையா? தமிழ்நாட்டுக்கு இல்லையா? மன்மோகன் சிங் தான் கொடுக்கணுமா? அவர் சட்டத்தை மாத்தினா தான் கொடுக்க முடியும். சட்டம் மாற்றவும் இல்லை, ஒன்று அரசியல் சட்டம் திருத்தப்படவும் இல்லை, பாராளுமன்றத்தில் மசோதா கொண்டு வரப்படவும் இல்லை, இடஒதுக்கீடு கிடைச்சி போச்சு. அப்ப கருணாநிதிக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னது பொய்யின்னு ஆயிடுச்சா? அப்ப உங்களுடைய நலனை விட அவர்களுடைய நலன் பெருசுன்னு காட்டுதா இல்லையா? நீங்க படிக்கணும், நீங்க வேலை வாய்ப்பாங்கன்னு நாங்க கத்திக்கிட்டு இருக்கிறோம். அவங்க என்ன செய்யறாங்க? கருணாநிதி கோவப்படக்கூடாது, கருணாநிதி நம்மளை வந்து தப்பா நினைச்சிடக்கூடாது, அதை நினைச்சாங்களா இல்லையா? இதை நீங்க பாக்குறீங்க. அடுத்த என்னன்னு கேட்டா, இந்த இடஒதுக்கீடு இவ்வளவு இல்லைன்னு சொன்ன பிறகு கருணாநிதிக்கு நன்றி அறிவிப்பு கூட்டம்னு போடுறாங்க. நேரு அரங்கத்தில் வந்து அரசியல் கட்சிக்கெல்லாம் இடம் கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஆளுங்கட்சிக்கு ஜால்றானால கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் பெரிய பெரிய தனவந்தர்கள் எல்லாம் பலவிதமான தொழில்களில் கோல்மால்கள் பண்ணுவார்கள். அவங்க அப்படி கருணாநிதிக்கு சால்வ போத்துற மாதிரி போட்டோ மட்டும் எடுத்து கடையில் மாட்டி வச்சுக்கிட்டா எந்த இன்கம் டாக்ஸ் போவான், எந்த சேல் டாக்ஸ்காரன் போவான்? பயந்து ஓடி போயிடுவானே. அவங்களுக்கு தேவை இந்த போட்டோவுக்காக வேண்டி. நமக்கு ஒரு ஜுஜிபி ஒன்றும் கிடையாது. கருணாநிதி சால்வ போட்ட நமக்கு பெருமையாதுல. அவர் பக்கத்தில் உட்காந்து அவர் தான் நம்ம உட்காந்து பெருமை அடிச்சுக்கணுமே தவிர அவர் பக்கத்தில் நம்ம உட்காந்து நமக்கு எந்த பெருமையும் இல்லை நம்ம நினைக்கிறோம். அவங்க நினைக்கிறாங்க பணக்காரங்க இவர் பக்கத்தில் உட்கார்ந்தா நமக்கு ஒரு கிரெடிட், இதை வச்சு நிறைய காரியம் சாதிக்கலாம், எந்த அதிகாரியும் கிட்ட வரமாட்டாங்கிறதுக்காக வேண்டி லட்சமா பணத்தை கொடுத்துட்டு பக்கத்தில் உட்கார வச்சாங்க, தொண்டெல்லாம் இறக்கி விட்டாங்க. அப்ப இந்த அளவுக்கு ஏன் ஒரு கட்சியில் சேர்ந்த இப்படி ஜாதா அடிக்கணுமா? இவ்வளவு கேவலமா போகணும்? உங்க தொண்டர்களை நீங்க மறக்கணுமா என்ற ஒரு கொந்தளிப்பு அன்னைக்கு அந்த அமைப்பில் என்ன செஞ்சு உருவானுச்சு. சரி, 3.5% இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகு பார்த்தா நாங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம் விளம்பரங்களை. இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க, இப்ப எப்படி நமக்கு இடஒதுக்கீடு தர்றாங்க பார்ப்போம். இடஒதுக்கீடு கொடுக்கறதா இருந்தா சும்மா உலாந்தி கொடுத்துட முடியாது. பகிரங்கமா பத்திரிகையில் அறிவிக்க வெளியிடணும். யார் வெளியிடணும்? டிஎன்பிஎஸ்சி சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசு பணியாளர் அரசாங்கத்துக்கு வேலைக்கு சேர்க்கக்கூடிய ஒரு ஆணையம் இருக்கிறது. அந்த ஆணையம் தான் ஆட்களை சேர்க்கணும். எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆள் வேணும்னு சொன்னாலும் வேலைக்கு நியமிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? டிஎன்பிஎஸ்சிங்கிற தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம்ங்கிற ஒரு ஆணையத்திற்கு இருக்கிறது. அவங்க என்ன செய்வாங்க? எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆள் தேவைண்டாலும் அவங்க அங்கதான் சொல்லணும். எங்க சொல்லணும்? அரசு பணியாளர் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஒரு 500 பேர் தேவை. 500 பேரை தலைமைச் செயலகத்தில் நியமிச்சுக்கிற முடியாது. சென்னை கலெக்டர் ஆபீஸில் 300 பேர் தேவை. கலெக்டரே 300 பேரை போட முடியாது. இந்த கலெக்டர் என்ன சொல்லணும்? அங்க கொடுக்கணும். எங்களுக்கு இன்னென்ன வேலைக்கு இவ்வளவு பேர் தேவை என்று சொல்லி எங்க கொடுக்கணும்? அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் கொடுத்தவொன்னே அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா பேப்பர்ல விளம்பரம் கொடுப்பாங்க. 400 பேர் தேவை இந்த வேலைக்கு, டைபிஸ்ட் வேலைக்கு, ஸ்டெனோ வேலைக்கு அல்லது வாட்ச்மேன் வேலைக்கு, இப்படி என்ன வேலை இருக்கு அதை போட்டு இவ்வளவு பேர் தேவைன்னு போட்டு அதை வந்து பொதுவுல எத்தனை பேர், கோட்டாவில் எத்தனை பேர். இப்ப 400 பேர் இருந்தாங்கன்னு வச்சீங்களேன், ஒரு 120 பேரை 31 கழிச்சோம்னு சொன்னா 124 பேர் போட்டி பொது, மீதி உள்ளதெல்லாம் இடஒதுக்கீடு. அப்ப இடஒதுக்கீடு கொடுக்கும்போது இந்த 400 பேர்ல முஸ்லீம்கள் வந்து இத்தனை பேர் விண்ணப்பிக்கலாம், இத்தனை பேருக்கு இடம் இருக்கிறது, அது மாதிரி தலித்துகளுக்கு இத்தனை இருக்கிறது, மலைவாழ் மக்கள் இத்தனை இருக்குன்னு சொல்லி மொத்த இடத்தையும் போடுவான். நமக்கு எவ்வளவு இடம் அதுல இருக்குங்கிறதையும் போடுவான். 400 பேர் தேவை, அதுல முஸ்லீம்கள் எத்தனை வேணும்? 400 வச்சுக்கிட்டா நாம 12 14 பேர் வேணும். 400 பேர்ல 14 முஸ்லீம்களுக்கு இடம் உண்டு அப்படின்னு போடுவான். முஸ்லீம்னு குறிப்பதற்கு அரசாங்கத்தில் வச்சுக்கிற பேர் என்னன்னு கேட்டா பிசிஎம்,
நமக்கு வச்சது பேர் என்னது? பேக்வேர்ட் கிளாஸ் முஸ்லீம். பிசிஎம்னு போட்டால் முஸ்லீம்னு அர்த்தம், முஸ்லீமில் பிற்பட்டவர்கள் அர்த்தம். அப்போ பேப்பரை பார்க்குறோம், 400 வேணும்னு போடுறான், 300 வேணும்னு போடுறான், 500 வேணும்னு போடுறான். அடிக்கடி பேப்பரில் என்ன செய்கிறது? தமிழ்நாடு அரசு பணியாளருக்கு விளம்பரம் கொடுக்குறானா, ஒன்றையா கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு பார்க்குறோம். 3 மாதம் அந்த விளம்பரத்தை வச்சு பார்த்தா நமக்கு என்ன இல்லை, 200 பேர் வர வேண்டிய இடத்துல 16 பேரை கொடுத்துருக்குறாங்க. நம்ம 3 மாதம் விளம்பரத்தை தொகுத்து பார்த்தோம்னா 3% கணக்கு பிரகாரம் நமக்கு 200 வரணும். கிடைச்சது எவ்வளவு? 16 கிடைக்குது. என்னடா 200 முஸ்லீம் வரணும், வெறும் 16 பேர் கொடுக்குறாங்க. அப்போ இடஒதுக்கீடு 3 கொடுத்தாரு என்ன? அது பேப்பரில் தான் இருக்குதா? இது எவ்வளோ பெரிய அநியாயம். அந்த பேப்பரை பார்த்து என்ன செஞ்சோம்? உடனே முதல்வருக்கு, கலைஞர் அவர்களுக்கு அந்த விளம்பரங்களை எல்லாம் இணைச்சி, இத்தனாம் தேதி தினத்தந்தி விளம்பரம், இத்தனாம் தேதி தினகரன் விளம்பரம், இத்தனாம் தேதி தினமலர் விளம்பரம். விளம்பரத்துக்கு நம்பர் உண்டு, ஈஸியாக அவங்க எடுத்துருவாங்க. விளம்பர நம்பர் 149 நம்பரை கூட நான் இப்போ சொல்லுவேன். விளம்பர நம்பர் 149 எடுத்து பாருங்க, அதில் நமக்கு துரோகம் இருக்கும். விளம்பர நம்பர் 150 எடுத்து பாருங்க, துரோகம் இருக்கும். விளம்பர நம்பர் 152 எடுத்து பாருங்க, அதில் துரோகம் இருக்கும். இந்த விளம்பர நம்பரை எல்லாம் போட்டு அவருக்கு ஒரு கடிதமாகவும் அடிச்சு என்ன செஞ்சோம்? சண்முகநாதன் உதவியாளர் கையிலையும் கொண்டே கொடுத்தோம். பதிவு தபால் அனுப்பணும், தலைமைச் செயலகத்துக்கு அட்ரஸ் போர்டு அனுப்பணும், திமுகவுடைய அறிவாலயத்துக்கு அனுப்பணும். அந்த கடிதத்தை 6-7 முறைகளில் முதல்வருக்கு போறதுக்காக வேண்டி அனுப்பி வைத்தோம். அதுக்கப்புறம் வர்ற விளம்பரம் அப்படித்தான் இருக்குது. இந்த கடிதம் கொடுத்தமே உடனே அதிகாரி கூப்பிட்டு, என்னடா இந்த மாதிரி நடக்குதாமலப்பா, முஸ்லீம் கொடுக்கலையாமல, என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கணும்ல. அப்படி ஒரு கேட்காம இருந்த காரணம், கேட்கலன்னு எதை வச்சு தெரியுது? அடுத்தடுத்த விளம்பரத்தை பார்த்தாலும் தெரியுது. மறுபடியும் விளம்பரம் வருது, முஸ்லீமை காணாம். மறுபடியும் விளம்பரம் வருது, முஸ்லீமை காணாம். சில நியமனங்கள்ல ஒரு முஸ்லீம் கூட இல்லை. 300 பேர் தேவைன்னு போடுறான். அதுல பிசி இருக்குது, எம்பிசி இருக்குது, எஸ்சி இருக்குது, எஸ்டி இருக்குது, ஜெனரல் கோட்டாவும் இருக்கிறது. பிசிஎம் காணாம். முஸ்லீம் பேரை முஸ்லீமுக்கு இத்தனை இடம் குறிப்பிடவே இல்லை, 0 என்கிற மாதிரி எல்லாம் விளம்பரம் வருது. பார்க்குறோம், என்னடா இது? சொல்லிட்டு வந்த பிறகும், மனு கொடுத்த பிறகும், 3 கொடுத்துனோன்னு சொன்ன பிறகு, கிடைக்கலன்னு சுட்டி காட்டின பிறகு இந்த அநீதியை கூட இவர் சரி செய்யாமல் இருக்கிறாருன்னு சொல்லி சென்னையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை, கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இதே மாதிரி 2 நாள் அவகாசத்தில் நெஞ்சோம் அறிவித்தோம். சென்னையை கதிகலங்கிற அளவுக்கு அந்த ஆர்ப்பாட்டம் இருந்த பிறகு உடனே என்ன பண்றாங்க தெரியுமா? அந்த ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு அந்த அந்த களைப்போட, அந்த சோர்வோட உட்கார்ந்து டிவியை திறந்தா மேப்படியாங்க டிவியில் பேசுறாங்க. யார்? நம்ம வாத்தியார் ஜால்ரா தான் பேசுறாரு. என்ன பேசுறாரு? இவர்களுக்கு சட்டம் தெரியுமா? நம்ம போராட்டம் பண்ணியிருக்கிறோம் இடஒதுக்கீட்டுக்காக வேண்டி, 3% கொடுத்தீங்க, 3 கிடைக்கல, இப்படி அநியாயம் பண்ணலாமா கேட்டதுக்கு அவர் பேசுறாரு, படிக்காதவர்கள், சட்டம் தெரியவில்லை, இடஒதுக்கீடு கொடுக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்கிறது, அந்த முறைக்கு பேர் ரோஸ்டர் முறை. அந்த ரோஸ்டர் முறைப்படி நமக்கு கிடைப்பதாக இருந்தால் அது ரொம்ப காலம் எடுக்கும். நம்ம பேரம்பேத்தி காலத்தில் கிடைக்குமா அவர் சொல்றாரு, உடனே கிடைக்காது. இது கூட தெரியாமல் துரோகம் இழைத்து விட்டதாக கலைஞரை செய்யறாங்க. இவங்க வருத்தெடுக்கிறார்கள், கலைஞரை கண்டிக்கிறார்கள். கலைஞரை எவ்வளவு அக்கறை உள்ளவர் தெரியுமா? நம்ம சமுதாயத்தின் மீது எவ்வளவு. இப்ப ஜெயலலிதா சொன்ன அவ்வளோ, அப்ப அதுக்கு இப்ப என்னோட ஜெயலலிதா சொல்றாரோ அது அவளுக்கு அப்ப கருணாநிதி சொல்லி, அந்த மாதிரியான ஒரு தலைவர் இடஒதுக்கீடு கஷ்டப்பட்டு கொடுத்திருக்கிறாரு. அது எப்ப கிடைக்கும்? ரோஸ்டர் முறையில் என்ன செய்யும்? அது ரொம்ப தாமதமாக கிடைக்கும். இது இப்போதைக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி அதை நியாயப்படுத்தி நம்ம போராட்டம் பண்ணோம்ல, நம்மளெல்லாம் கிறுக்கன்ட்டார். இப்ப சொன்ன மாதிரி இப்ப நீங்க போராட்டம் பண்ணாலும் கிறுக்கன்ட்டார்ல, தரதுல விவரம் கட்டுவீங்கன்றார்ல. இதே மாதிரி சட்டம் தெரிஞ்சவர் என்ன, சட்டத்தை கரைச்சு குடிச்சவர் இல்லையா, அவர் சொல்றாரு இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. ரோஸ்டர் முறைன்னு ஒன்று இருக்குது. அந்த முறை ரோஸ்டருக்குள்ள நுழைஞ்ச விவகாரம் அப்போ ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும். அது அவ்வளோ டைம் இல்லை, அதனால ரோஸ்டர் முறையில் கிடைக்காதுன்னு சொல்லிட்டார். உடனே என்ன செஞ்சோம்? மாவட்டம் திருப்பி போராட்டம் பண்ணோம் விடாம. அப்போ உளவுத்துறையெல்லாம் சொல்றாங்க, இது இவங்க ரோஸ்டர் முட்டு கொடுத்து நிக்கல. உளவுத்துறை சொல்லும்ல, ரோஸ்டர்னு முட்டு கொடுத்து பார்த்தாங்க, ஆனால் மக்கள் கோபமா இருக்கிறாங்க, 3% கிடைக்கலங்கிறதுல ரொம்ப அதிருப்தியா இருக்கிறாங்க என்று அங்க அவருக்கு ரிப்போர்ட் போன உடனே ஒரு பொது நிகழ்ச்சியில் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா, அவர் சொல்றாரு, நான் இந்த முஸ்லிம்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக வேண்டி அவங்க நலனில் அக்கறை வைத்து 3.5% இடஒதுக்கீடு கொடுத்தேன். சில அதிகாரிகள் புல்லுருவிகள் இருந்து கொண்டு முஸ்லிம்களுக்கு கிடைக்காமல் செய்து விட்டதை நான் அறிந்து கொண்டேன், துரோகம் செய்து விட்டார்கள், அதை சரி செய்வேன், 3 இனிமேல் கிடைக்கும் சொல்றாரு. இவங்க சட்டத்தில் இடம் இல்லைங்கிறாங்க, துரோகம் நடக்கலங்கிறாங்க.
அவர் ஆமா துரோகம் தான் நடந்துருச்சுங்கிறார். யாரு? ரெண்டாவது கறி. முதல்ல இடஒதுக்கீடு தர முடியாதுட்டாங்க, அவர் கொடுத்து கறியை பூசினாரா. அடுத்து அநியாயமே நடக்கல, வரும் வரும் பேரம்பேத்தி காலத்தில் கிடைக்குங்க, மொத்தமா தரும்போது தான் தருவாங்க அப்படின்னு சொல்லி இவன் என்ன செஞ்சாத நியாயம் எப்படி நான் புரிந்து கொள்வதா சொல்றேன்னா, ஒரு ஆபீஸ் இருக்கு, ஒரே ஒரு டைபிஸ்ட் தான் போட முடியும் சின்ன ஆபீஸில். இந்த ஒரு டைபிஸ்ட் போட்டோம்னு சொன்னா 100 டைபிஸ்ட் நியமிக்க எத்தனை ஆகும்? ஒரு டைபிஸ்ட் இருக்காங்க, இது ஒரு இந்து கொடுத்தாச்சு, இவன் செத்துட்டான், ரிட்டையர்ட் ஆகிட்டான், வேற ஒருத்தனை போடுவாங்க, வேற ஒருத்தனை போடுவாங்க, வேற ஒருத்தனை போடுவாங்க. அப்படி போடும்போது 100 போடுவான்ல, அப்போ உங்களுக்கு 3 கிடைச்சிரும். நியாயப்படுத்துற எப்ப கிடைக்கும்? ஒவ்வொரு ஆபீஸ்லையும் 100 பேரா போட போறான். 100 பேர் போடுற ஆபீஸ் 1 2 இருக்கும். மற்றெல்லாம் எத்தனை பேர் போடுவான்? 5 பேர் 10 பேர் தான் இருப்பாங்க. 10 பேர் நியமிச்சா உங்களுக்கு கிடைக்கும். நம்ம என்ன செஞ்சோம்? இங்க ஒரு டைபிஸ்ட் வேணும்னா இவனை மட்டும் எடுக்கிற, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் எத்தனை பேர் நியமிச்சா சொல்லு? இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு, அங்க மொத்தத்தையும் கூட்டுறா, அப்பவு கொடு, 3 கொடு, இங்க கொடுக்காரு அங்க கொடு எங்களுக்கு. இது நம்ம கேட்டது. அவர் என்ன செய்யாரு? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் தனித்தனியா கணக்கு எடுப்பார்கள். 100 வரும்போது உங்களுக்கு 3 கிடைச்சிடும். அப்படின்னா பேரம்பேத்திகளும் கூட கிடைக்காது. ஒரே ஒரு டைபிஸ்ட் வச்சுக்கிற ஒரு ஆபீஸா இருந்தால் இந்த 10 ஆபீசர் மாறுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? 30 பேர் 30 வருஷம் சர்வீஸ் வச்சுக்கிறங்க. 10 ஆபீசர் ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆகி போயிடுறதுக்கு 300 வருஷம் ஆயிரும். அப்போ உங்க கொள்ளு பேருங்க தாண்டி போயிருவீங்க. கருணாநிதி கொடுத்த இடஒதுக்கீடு பிரகாரம் உங்களுக்கு கிடைக்கணுமா இருந்தால் கிடைக்கும். இப்ப 2000 கொடுத்தாரா, ஒரு 3000 அப்படி கிடைச்சு போயிடும். இவங்க சொல்றாங்க 3000 மாட்டில் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும், அல்ல 2500 கிடைக்கும். எவ்வளவு அயோக்கியத்தனம்! இதுக்கான போராடணும். அப்பட்டமா ஒரு துரோகம் நடக்குது, உனக்கு அந்த வாரியம் போயிடக்கூடாதுங்கிறக்காக இப்படியா எங்களையெல்லாம் சென்ற, எங்களை தௌஹீதமா திட்டிட்டு போ, எவனே திட்டிட்டு போ. உங்களை சந்தில நிப்பாட்டினாங்களா இல்லையா? அந்த இடஒதுக்கீடு துரோகம் நடக்கலன்னு சொல்லி கருணாநிதிக்கு முட்டு கொடுத்து பார்த்தார்களா இல்லையா? அப்ப நம்ம திருப்பி திருப்பி அடிச்சு அவருக்கே சமாளிக்க இயலாம, சமாளிப்பு மன்னன் கருணாநிதி, அவருக்கே முடியல. அப்படி கொடுத்தோம் ஃபைட்டு. தௌஹீத் எப்படி ஃபைட்டு கொடுத்து, வரிக்கு வரி, வார்த்தைக்கு வார்த்தை, பதிலுக்கு பதில் கொடுத்தோம். இந்த வாதம் பொய், ரோஸ்டர் பொய், அப்ப ரோஸ்டர்லாம் பேசக்கூடாது, அப்பப்ப மொத்த நியமத்தில் கொடுக்கணும்னு உத்தரவு போட்டாரு. அப்ப 3 கிடைச்சது. கல்வியில கரெக்டா கிடைச்சது. வேலை வாய்ப்புல கொஞ்சம் கோல்மால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, கத்திக்கிட்டே இருந்தோம், ஆட்சி மாறி போச்சு. அப்ப இடஒதுக்கீட்டுக்கு ஃபர்ஸ்ட் துரோகம் டெல்லி செலோ துரோகம். ரெண்டாவது என்னது, இந்த இடஒதுக்கீடு கொடுத்தும் கொடுக்காம பறிச்சாங்களே, அதுல ஒரு துரோகம் பண்ணினார்கள், இது நடந்து போச்சு. அடுத்து என்ன துரோகம்? இப்ப அதிமுகவில் நம்ம தேர்தல் நேரத்தில் அதிமுக தான் பேச்சுவார்த்தை நடத்தணும், திமுகவில் பேச்சு நடத்தலைங்க. அவற்றை அதிகரித்து கேட்டோம், பல கோரிக்கைகள் வச்சோம், அவர் கண்டுகொள்ளவே இல்லை. அப்போ எதிர்கட்சியாக இருக்கிறவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தினோம். நம்முடைய அலுவலகத்துக்கு நமக்கு திமுக கலரே எங்களுக்கு கிடையாது. ஜெயலலிதா பேசுறாங்க, அதிமுக எதிரின்னு நினைச்சிடாதீங்க. நேற்று நடந்த திருச்சியில் என்ன தீர்மானம் போட்டோம்? போன செவ்வாய்க்கிழமை திருச்சியில செயற்குழு கூடணும், அதுல ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம். என்ன தீர்மானம்? 19/6/2012 அன்று தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில செயற்குழு திருச்சி LKS மஹாலில் மாநில தலைவர் மௌலவி பி ஜெயினுலாப்தீன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இச்செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள்: கடந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்ட 3.5% தனி இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி தருவேன் என்று ஜெயலலிதா வாக்களித்தார். ஆண்டு 1 முழுமையடைந்த பின்னரும் இது குறித்து அவர் அசாத்திய மௌனம் சாதித்து வருகிறார். கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் வகையில் முஸ்லிம்களுக்கு 7% இடஒதுக்கீட்டை அளிக்க வேண்டும் என்று இச்செயற்குழு வற்புறுத்துகிறது. அவ்வாறு அதிகப்படுத்தி தந்தால் அடுத்த வருடம் நாடாளுமன்ற தேர்தலில் முஸ்லிம்களின் வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் அதிமுகவுக்கு பெற்றுத்தர தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தீவிரமாக உழைக்கும் என்று இச்செயற்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறது. நீங்க 3% இடஒதுக்கீடு எங்களுக்கு இருக்கிறது. தேர்தல் நேரத்தில் ஜெயலலிதா அம்மா அவர்களே, நீங்கள் உயர்த்தி தருவதாக சொன்னீர்கள், சொன்னதை இப்ப நிறைவேற்றினீர்கள் என்று சொன்னால் அதிமுகவுக்கு நாடாளுமன்ற தேர்தல் நாங்கள் ஆதரிப்போம் சொல்லியிருக்கிறோம். ஓப்பன் டிக்ளேர் தான், இதை வாங்கிட்டு ஆதரிக்க மாட்டோம், உங்களுக்கு தந்தால் ஆதரிப்போம். இந்த இடஒதுக்கீடு 7% கொடுத்தாங்கன்னா 100க்கு 7 பேர் வேலைக்கு போயிருவீங்க, 7 பேர் படிப்பீங்க. அந்த அம்மா நம்மளை ஏறி போட்டு மிதிச்சு இருந்தாலும் சரி அதெல்லாம் மறப்போம், அதுக்கு நியாயப்படுத்த மாட்டோம். அவங்க நம்ம முஸ்லீமுடைய நண்பர் நாங்கள் சொல்ல மாட்டோம்.
அவங்கள மாதிரி முஸ்லீம் பாதுகாவலர்னு சொல்ல மாட்டோம். இடஒதுக்கீடு தந்தார்களே. ஆனால் கருணாநிதிக்கு அப்படி தான் சொன்னோம். 3 கொடுத்தவன எழுதி கொடுத்தமா இல்லையா? போய் 3% கொடுத்தீங்க. இதுக்காக வேண்டி அடுத்து வரக்கூடிய தேர்தல் உங்களை ஆதரிப்போம்னு சொன்னோம். வருஷம் 3 வருஷம் கழிச்சு தேர்தல் வந்துச்சு. வாக்க மீறினமா? இப்போ உளவுத்துறை குறிச்சிக்கிறங்க. அதிமுக ஆதரிப்பது எங்களுக்கு சங்கடம் கிடையாது. எங்களுக்கு 2 ஒன்று தான். கருணாநிதியும் சும்மா லேசுப்பட்டு உங்களுக்கு ஒன்றும் தரமாட்டாரு. ஜெயலலிதாவும் தரப்போறது இல்லை, காங்கிரஸும் தரப்போறது இல்லை. அழுவுன பிள்ளை தான் பால் குடிக்கும். நாங்கள் அழுதுகிட்டு இருப்போம், போராடிக்கிட்டே இருப்போம். அப்ப யார் எங்களுக்கு தர்றீங்களோ, ஜெயலலிதா தந்தால் ஜெயலலிதாக்கு ஆதரவு, எங்களுக்கு தந்தா இல்லை. ஓப்பன் டிக்ளேர் பண்ணி உங்களுக்கு தரணும். நாங்கள் சந்திச்சு பெட்டி வாங்கிட்டு ஆதரிக்க மாட்டோம். தேர்தலுக்கு எவ்வளோ நாள் இருக்கு? இப்போ சொல்றோம், ஓப்பனாக சொல்றோம். நீங்க தேர்தல் பிரச்சாரத்தில் திருச்சியில மரியம் பிச்சையை ஆதரிச்சு பிரச்சாரம் செய்யும் பொழுது இடஒதுக்கீடு முஸ்லீம் கம்மியா இருக்குது, அதிகப்படுத்தி தருவேன்னு சொன்னீங்கல்ல. டிவியில ஜெயா டிவியில திருப்பி திருப்பி போட்டு போட்டு காட்டினீங்கல்ல. அதை நம்பி மக்கள்லாம் ஓட்டு போட்டான்ல. அதுக்கு மரியாதை கொடுத்து நீங்க அதிகரித்து தந்தீர்களே. ஆனால் ஜெயலலிதா அதிமுகவை நாடாளுமன்றத்தில் ஆதரிப்பதில் எங்களுக்கு எந்த சங்கடமோ தயக்கமோ கிடையாது, சந்தோஷமா ஆதரிப்போம் என்று சொல்றோம். என்றால் எங்களுக்கு தான் கலர் உண்டா? அப்ப கருணாநிதி ஆதரிக்கிறதுக்கும் காரணம் என்ன? இடஒதுக்கீடு தான். ஜெயலலிதாவை ஆதரிக்கிறது காரணம் இடஒதுக்கீடு தான். வேற கரண்ட் கட்டு எல்லாம் இருக்குது. இடஒதுக்கீடு வந்துருச்சுன்னா நம்ம நிலைய மாறிடும். நம்ம சமுதாயத்தின் நிலைமை என்னஞ்சுன்னு பல மடங்கு மேலே வந்துடும். எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிக்கலாம். முதல் நீ படி, கை நாட்டு சமுதாயமாக இருக்கிற நீ வந்து படி, நீனு அந்த அதிகார சீட்டில் போய் உட்காரு, பல பிரச்சனைக்கு சால்வ் ஆகும் என்று நாங்கள் தூர நோக்கோட இறங்கி கொண்டிருக்கிறோம். அதனால இது கருணாநிதி எது ஆதரவு கூட்டமோ ஜெயலலிதா எதிர்ப்பு கூட்டமெல்லாம் கிடையாது. இப்படியாக நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் கருணாநிதி வந்து இடஒதுக்கீட்டுக்கு அவரை துரோகம் செய்யும் பொழுதுதான் கண்டிச்சோம். தந்தவனு போய் எழுதி கொடுத்துட்டு வந்தோம். நம்ம தான் கண்டிச்சு போராட்டம் நடத்தணும். 3% போட்டோன்னு கடிதத்தை எழுதி கொண்டே கொடுத்து நாங்கள் அடுத்த தேர்தல் உங்களை ஆதரிப்போம்னு சொன்னோம். சொன்னபடி பிரச்சாரம் பண்ணணும். இப்படி நடந்தோமா? அதே மாதிரி தான் இப்போ ஒரு பிரச்சனை வந்தது. இப்போ உள்ள பிரச்சனைக்கு வந்துடுவோம். இப்போ என்ன பிரச்சனை வருது? இடஒதுக்கீட்டுக்காக வேண்டி மெடிக்கல் ஆபீசர்னு சொல்லக்கூடிய இந்த பணிக்காக வேண்டி சில ஆட்களை வந்து நியமித்தார்கள். நியமிக்கும் பொழுது அதில் எங்களுக்கு இடஒதுக்கீட்டில் துரோகம் செய்யப்பட்டு விட்டது, எங்களுக்கு வந்து சரியான முறையில் இடஒதுக்கீடு கிடைக்கல என்ற தகவல் வந்த உடனே அதாவது நம்முடைய அறிக்கைகளை பேப்பர்காரன் போட மாட்டேன்ட்டான், பிரஸ் மீட்டை போட மாட்டேன்ட்டான், எந்த விதமான மக்கள்கிட்ட கொண்டு செல்வதற்குரிய வாய்ப்பும் இல்லை. ஜும்மாவுக்கு அடுத்து வச்சிருந்தா கூட ஜும்மாவில் அறிவித்து மக்களை கூட்ட முடியும். வியாழக்கிழமை நம்ம அறிவிச்சிருந்தோம், லேட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி. புதுக்கோட்டை ஓட்டு என்ற நேரத்தில் போட்டு இதை வச்சோம்னா இது மக்கள் ரீச் ஆகாதுங்கிறதுனால வியாழக்கிழமை என்ன செஞ்சோம்? அறிவிச்சு இருந்தோம். ஆனால் வெறும் எஸ்எம்எஸ் தான் அவ்வளோ மக்கள் வந்தீங்க. உங்களுக்குலாம் என்ன பேருன்னா ஜால்ராம், தனிநபர் சொல்ல கேட்டு தலையாட்டி பொம்மைகள் அவங்களுக்குலாம் பட்டம் கொடுத்துட்டாங்க. நீங்கள் போராட்டத்தில் கலந்துக்கிட்டீங்கல்ல, நீங்கள்லாம் யார விவரம் இல்லாத ஆட்கலாம், ஏதோ இவங்க சொன்னாங்கன்னு கண்ணை முடிக்கிட்டு என்ன செய்கிறீங்களா? ஆதரிக்கீங்களா? இந்த அளவுக்கு ஒரு கொச்சைப்படுத்துகிற விதமாக ஒரு அவங்க பத்திரிகையில் எழுதி அதை ஊர் பூரா நோட்டீஸாக அடித்து பார்த்து இடஒதுக்கீடு பர்ஃபெக்டாக கிடச்சிருச்சு, இவங்க போய் சொல்கிறாங்க. இந்த மெடிக்கல் ஆஃபீஸ் நியமனத்தில் வந்து இடஒதுக்கீடு அப்படி கரெக்டாக பக்காவாக நமக்கு கிடைச்சிருச்சான். நம்ம பொய் சொல்லி என்ன செய்கிறோமா? அம்மாவுக்கு ஒரு வெறுப்பை உண்டாக்குறதுக்கு நம்ம செய்கிறோமா? நம்ம இருக்கிறத அடையாளம் காட்டுறோமா? இருக்கிறது எவன்ட அடையாளம் காட்டுவோம்? ஓட்டு பொறுக்கி காட்டுவோம். எங்களுக்கு என்ன அடையாளம்? நாங்கள் இருக்கிறது அடையாளம் காட்டி எத்தனை சீட்டு வாங்க போகிறோம்? எங்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஜீரோவிலேருந்து நாங்கள் ஆரம்பிப்போம். ஒன்றுமில்லாட்டாலும் எங்களுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. இவர் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு வீரியமாக மக்கள் நடந்து போராடின உடனே பாருங்கள் இடஒதுக்கீட்டில் ஒரு அநியாயமும் நடக்கல, இந்த மாதிரி இவங்க வந்து பேசுறாங்க அப்படிங்கிறார். இது உண்மையா? உண்மையான்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு வேடிக்கை பாருங்க. இது நமக்கு விவரம் இல்லையா? கருணாநிதி சொன்னாரா, காதர் மைதீன் சொன்னாராம், அதை கேட்டு நம்ம இறங்கிட்டோமா போராட்டத்தில்? அதாவது கருணாநிதி அறிக்கையில் சொன்னார், முஸ்லீம்களுக்கு இந்த மெடிக்கல் ஆஃபீஸர் இடஒதுக்கீட்டில் வந்து சரியாக கொடுக்கலன்னு அறிக்கை விட்டார். அதை படிச்சுட்டு காதர் மைதீன் அறிக்கை விட்டாராம். அதை படிச்சுட்டு இவங்க வந்து தெருவில் இறங்கியிருக்காங்க, விவரம் இல்லாமல் இறங்கியிருக்கிறாங்க, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறார். ஆனால் கரெக்டாக தான் இருக்குன்னு எப்போ சொல்கிறாரு? இந்த போராட்டங்கள் எல்லாம் பார்த்த பிறகு, வீரியத்தை பார்த்த பிறகு நீ எப்போ போராடுவேன்னு மக்கள் கேட்பாங்கல்ல, அதுக்காக வேண்டியது. எதுக்காக வேண்டியது? ஏன்ப்பா அவங்க போராடிட்டாங்க, இன்னொரு இயக்கம் போராடி விட்டாங்க, காதர் மைதீன் கண்டிச்சு விட்டாரு, எல்லா முஸ்லீம் இயக்கமும் இது ஒரு அநீதி என்று சொல்லிட்டாங்களப்பா, நீ ஏப்பா பண்ணலன்னு கேட்டா நாங்கள் எப்படி ஆளுக்கு தெரியுமில்ல, விரல் நுனியில் எல்லா வரத்தையும் வச்சிருப்போமாக்கு,
இடஒதுக்கீடுல ஒவ்வொரு நிமிஷமும் கண்காணிச்சிட்டு இருக்கிறோம். துரோகம் நடக்கலன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், சும்மா மௌனமா இருக்கிறோம். இவங்க அரசியலுக்கு பண்றாங்கன்றாரு. அறிக்கை விட்டாங்களா? இந்த அறிக்கைக்கு முன்னாடி வேடிக்கை என்ன தெரியுமா, இந்த அறிக்கை இயல்பானதாண்டா கிடையாது. இது முதல் அறிக்கை. இது தமுமுகவுடைய வெப்சைட்டில் உள்ள அறிக்கை. ஒரே ஒரு நாள் மட்டும் இருந்து காணா போன அறிக்கை. நாங்கள் அப்பவே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டோம். இவங்க அரிச்சுறாங்களுக்கு தெரியும் இந்த அறிக்கையை போடுவாங்க, அப்புறமேல் பேரம் பேசி என்ன செய்வாங்க, இதை எடுத்துருவாங்கன்னு சொல்லி தமுமுகவுடைய அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் அவங்க வெளியிட்டு நம்மளுக்கு இருக்குன்னாங்கல்ல, அந்த கிறுக்குத்தனத்தை அவன் செஞ்சிருக்கிறான். பாருங்க எப்படி. மருத்துவர்கள் நியமனத்தில் முஸ்லிம்கள் புறக்கணிப்பு, தமுமுக கண்டனம். தலைப்பு: தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அப்துல் சமது வெளியிடும் அறிக்கை. பொதுச் செயலாளர் அப்துல் சமது ஒருத்தர் அவர் வெளியிடுற அறிக்கை. அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழகத்தில் சமீபத்தில் தேர்வு செய்யப்பட்ட 1349 மருத்துவர் பணியிடங்களில் ஒரு மருத்துவரும் சிறுபான்மை முஸ்லிம் இனத்தை சேர்ந்தவர் இல்லை என தெரிய வருகிறது. ஆதாரம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிய வருதுன்னா அர்த்தம், கன்ஃபார்ம் பண்ணி விவரத்தெல்லாம் வச்சு பார்த்து அழிகிறதா தெரிய வருது. தெரிய வருகிறது. தமிழக அரசு அறிவித்துள்ள 3.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் 1349 மருத்துவர் பணியிடங்களில் 47 பணியிடங்கள் சிறுபான்மை முஸ்லிம் இனத்தை சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டும். மேலும் பொது பிரிவிலும் சிறுபான்மையின முஸ்லிம் இனத்தை சேர்ந்த மருத்துவர்கள் ஒருவரும் தேர்வு செய்யப்படவில்லை. கடந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டின் அளவு அதிகரிக்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளரும் தற்போதைய முதல்வரும் அறிவித்தார்கள். இந்நிலையில் மருத்துவர்கள் தேர்வில் இடஒதுக்கீடு பின்பற்றப்படாதது மிகவும் வருத்தம் அளிப்பதுடன் திட்டமிட்டு முஸ்லிம்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளனர் என தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் கருதுவதுடன் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் இச்செயலை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. தமிழக முதல்வர் அவர்கள் இவ்விஷயத்தில் தலையிட்டு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு அடிப்படையில் மருத்துவர்களின் பணியிடத்தை நிரப்ப வேண்டும் என தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் வலியுறுத்துகிறது என்று சொல்லி அதன் பொதுச் செயலாளர் பேரில் அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த அறிக்கை உட்கார்ந்து இருந்தது. இப்ப காணாம், எல்லாம் நெட்ல பரப்பிட்டு இருக்கேன். காணவில்லை. தமுமுக அறிக்கையை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு தக்க சன்மானம் தரப்படும். இப்ப கிண்டல் ஓடிக்கிட்டு இருக்குது, வெப்சைட்டுகள்லாம் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இது கூறு கட்டவங்க, விவரம் இல்லாதவங்க, தௌஹீத் ஜமாத்துக்காரங்க அரசியலுக்கு செய்யறாங்கன்னு இது என்ன? இது எப்படி நீ வெளியிட்ட? அப்ப நீனும் கூறு விட்டாளா? அப்படின்னா அப்ப உன் பொதுச் செயலரை வச்சுக்கிறாள் கூறு விட்ட ஒரு ஆளா? அப்ப நீ என்ன அடிப்படையில் இந்த அறிக்கை நீ விட்ட? உனக்குள்ள பஞ்சாயத்து போய் பண்ணிக்க, பைசல் பண்ணு. நீ தானே இந்த அறிக்கை விட்டுருக்கிற, அநியாயம் நடந்துருச்சு, எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுருச்சு, என்ன மேட்ருன்னு கேட்டா, இதை வெளியிட்ட பிறகு வேற ஒரு மேட்ரு நடக்கும். போராட்டம் வர பண்ணிட்டோமா, அதுக்கு பிறகு தான் வெளியிடுறாங்க. போராட்டம் பண்ண பிறகு அதை பார்த்து நம்மளும் ஏதாவது செய்யணும்னு அறிக்கையை வெளியிட்ட பிறகு அங்கேருந்து போன் வரும். என்ன நினைப்பு, பிடிச்சி உள்ள வைக்கணுமா? குண்டாசுலாம் ஓடுது. நம்மளாம் குண்டாசு போட இயலாதீங்க. நம்மள்ட்ட சின்ன அடிதறிக்க சூழ்நிலை நம்மளுக்கு இருக்காது. நமக்கெல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ண போறோமா, பணக்காரனை மிரட்ட போறோமா, கடைக்காரனை மிரட்டி வசூல் பண்ண போறோமா, எவனே இப்போ அடிக்க போறோம், வெட்ட போறோமா, குத்த போறோமா? நம்மளுக்கெல்லாம் குண்டாச்சு எந்த கவர்மெண்ட் வந்தாலும் போட முடியாது. விளங்குதா? நமக்கு நம்ம அப்படி சட்டத்துக்கு உட்பட்டு பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கிறோம். ஆனா கீழே இருந்து மேலே வரைக்கும் இந்த மாதிரியான ஆளுக்கு அதிகமாக ஊடுருவி இருக்கிற காரணத்தினால அவங்க உள்ளூரை பயந்ததுனால என்ன செஞ்சாங்க, என்ன செய்தி எல்லாத்தையும் எடுக்கணுமா, ஃபைல் எல்லாம் துருவணுமா என்று ஒரு பிரஷர் வந்திருக்கும். இல்லை அது பார்த்துக்குருவோம் அப்படின்ட்டு அதுக்கு தான் மறுப்பு. இவங்கள வெளியிட்டு விட்டு தூக்கிட்டாங்க, தூக்கூடான்ட்டாங்க. அறிக்கை வெளியிட்டது உங்களுக்காக வேண்டி. எதுக்காக வேண்டி? அவன் போராட்டம் நடத்திட்டா நீங்க அறிக்கை கூட விட மாட்டீங்களான்னு கேட்பீங்கல்ல. இவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்களை வச்சு போராட்டம் பண்ணியிருக்காங்க, நீங்க ஏன் வாய மூடிட்டு இருக்கேன்னு கேட்டா, இருக்கிற கொஞ்ச நஞ்சம் பேசிக்கு உள்ள தொண்டர்களை இழந்துடக்கூடாதுங்கிற அறிக்கையை விட்டுவிட்டு அங்கேருந்து மிரட்டல் வந்த உடனே, மிரட்டல் வராமல் இது நடக்காது, உடனே நினைச்சாங்க காணா போகுது அறிக்கை. குறைஞ்சபட்சம் நேர்மையா இருந்தால் இந்த அறிக்கையை வைத்துக்கொண்டு நாங்க விளங்காம இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டு விட்டோம், கல்லணா இல்லாட்டி நெசமா விளங்காம இந்த அறிக்கையை விட்டுட்டு இப்ப புதுசா விளங்கிட்டு என்ன செய்யணும், இந்த அறிக்கை அதுல இருக்கணும், இருந்து கீழே எழுதணும். எப்படி எழுதணும்? இப்படி மேற்கண்டவாறு ஒரு அறிக்கையை வெளியிட்டோம், நாங்கள் கூறுகட்டத்தனமாக அல்லது விவரம் இல்லாமல் ஆராய்ச்சி இல்லாமல் தருதலையுடைய போராட்டத்தை பார்த்து நம்பிவிட்டு, நமக்கு பேர் தருதலையா, தருதலையுடைய போராட்டத்தை பார்த்து நம்பிவிட்டு இப்படி வெளியிட்டு விட்டோம்,
அனைத்து தவறு மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறோம், இதுதான் உண்மையான விவரம்டா. அது எழுதிக்கணுமா இல்லையா? அவசர அவசரமா திருடன் தானங்க ஒழிப்பான். யார் ஒழிப்பா? ஏன் பொருளா இருந்தா கொண்டு போயிட்டே இருப்பேன், திருடா இருந்தா ஒழிச்சுக்கிறேன். திருடிக்கிட்டு ஒழிக்கிறவன் யாரு? திருடன் தானே. நீ ஏன் இதை ஒழிச்ச? இது ஏன் ஒரு விஷயம் இப்ப காணா? ஒரு நாள் மட்டும் இருந்தது, இப்ப ஏன் காணா? டக்குன்னு தூக்கிட்டு வேற தூக்கி வைக்கிற, என்ன அர்த்தம்? அப்ப இது இதை ஒத்துக்கொள்றதோ இதுக்கு ஒரு தார்மீக நியாயமோ இல்ல. நீ என்ன செஞ்சிருக்கிற? வேணும்னு செஞ்சிருக்கிற, முட்டு கொடுக்கறக்கா செஞ்சிருக்கிற. இதுதான் முக்கியமான விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, இன்னைக்கு இந்த இவங்களை கண்டிச்சு ஒரு அறிக்கை விட போறோம்னு சொன்ன உடனே அவசரமாக சுகாதாரத்துறையிலிருந்து இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. யாரு இந்த அப்பாயின்மெண்ட் போட்டாங்களோ அந்த சுகாதாரத்துறையிலிருந்து என்ன செய்யறாங்க? ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு மாலை முரசுல, மாலை மலர்ல எல்லாம் வந்திருக்கு அந்த அறிக்கை. இன்னைக்கு மாலை மலர்ல வந்திருக்கிறது, மாலை முரசுல வந்திருக்கிறது. நாளைக்கு காலை பத்திரிகைலாம் வரும். மாலை பத்திரிகையில வந்தாலே இன்னைக்கு உள்ள அறிக்கை. இன்னைக்கு சாயந்தரம் அறிக்கை வருதுன்னு சொன்னா அது போடுறது இன்னைக்கு விடுறாங்க. இவங்க இதை கேட்பாங்க பொதுக்கூட்டத்தில். கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கிடுவோம் என்று அவங்க நினைஞ்சிருக்கிறாங்க. அதாவது பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவம், மருத்துவத்துறை அதிகாரி விளக்கம் என்று போட்டு வந்திருக்கிறது. இதுவும் அவங்களுடைய முகத்திரை கிழிக்குது, அம்பலப்படுத்துறேன். இப்படி இன்னைக்கு அவசர அவசரம் வெளியிட்டு இருக்கிறார்கள். அதுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க சில கேட்டிருக்கிற அறிவுபூர்வமான சில கேள்விகள் இருக்கிறது. அந்த கேள்விகளை நம்ம பார்த்துட்டு தான் என்ன செய்யணும், அடுத்த விஷயத்துக்கு போகணும். என்ன கேட்கிறோம்னு கேட்டா, அவங்க சொல்றாங்க தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்று இருக்குது. நடராஜ் அதுக்கு என்ன செய்யறாரு? ஆணையர் இயக்குனரா இருக்காரு. அப்ப அதை எதிர்த்து இவங்க என்ன செய்யறாங்க? போராட்டம்னு பத்திரிகை அறிக்கை கொடுத்தாங்க. ஆனால் இந்த நியமனத்தை செஞ்சது யாரும் இல்லை, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் கிடையாது. இது மருத்துவத்துறை, சுகாதாரத்துறையில் தான் என்ன செஞ்சாங்க? இந்த இன்டர்வியூ எடுத்தாங்க. அப்ப இதை யார் எடுத்தான்னு ஒரு சட்டம் கூட தெரியாம இவங்க முதல்ல டிஎன்பிஎஸ்சி அலுவலகம் ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சாங்க. தௌஹீத் ஜமாத்துக்காரனுக்கு அறிவு ஆதாரம் என்ன ஆதாரம் காட்டுறாங்களா? நம்ம ஆர்ப்பாட்டம் பத்திரிகையாளர் சந்திக்கும் பொழுது சொன்னோம், டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் என்று நம்ம அறிவித்தோம். உண்மை. போஸ்டர் கூட அப்படித்தான் அடிச்சோம், அது உண்மை. அதுக்கு பிறகு மாத்தி அடிச்சோம், அது உண்மை. அதுல ஒரு என்ன பாயிண்ட் பிடிக்கிறாங்க கேள்விய, இவங்களுக்கு விவரமே இல்லை. ஏன் இதை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இந்த நியமனம் செய்யல, இதை செஞ்சது சுகாதாரத்துறை, அது தனியா செஞ்சது. இதை யாரு செய்வாங்கிற ஒரு சட்ட அறிவு கூட இல்லாம, டாக்டர்களை யார் நியமிப்பார்கள்ங்கிற சட்ட அறிவு கூட நமக்கு இல்லையா, இல்லாம டிஎன்பிஎஸ்சி அலுவலகம் சொல்லி நினைஞ்சாங்க, அறிக்கை விட்டுருக்காங்க கூறுகட்டவங்க அப்படின்னு அவர் நம்முடைய அவருடைய புலமையையும் நம்முடைய அறியாமையும் என்ன செய்யறாரு? வெளிச்சம் போட்டு காட்டுறாரு. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, இந்த சுகாதாரத்துறை நியமிச்சாங்கல்ல, அவங்களுக்கு எந்த விதமான ஆள் நியமிக்கிற அதிகாரம்லாம் கிடையாது. நம்ம சட்டப்படி யார் தான் நியமிக்கணும்னு கேட்டா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தான் அரசாங்கத்துக்கு வேலைக்கு ஆள் எடுக்கணும், தான் சட்டம். இந்த மருத்துவத்தில் தேர்ந்தெடுக்கிறதா, டாக்டர் தேர்ந்தெடுக்கிறதா இருந்தாலும் சரி, அதை யார் தான் தேர்ந்தெடுக்கணும்? தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தான் எந்த ஒரு வேலை நியமனத்தையும் நியமிக்கிறதுக்கு ஆள் எடுக்க வேண்டும். இதுதான் நாட்டில் உள்ள சட்டம். அந்த சட்டத்தின் அடிப்படையில் ஒரு மருத்துவர் நியமிக்கப்பட்டார்கள் வந்தால் நம்ம யார் தான் தேர்ந்தெடுப்பா? அவன் தானே தேர்ந்தெடுப்பான், அவனுக்கு தானே அதிகாரம் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நம்ம அவங்களை கண்டிச்சோம். இந்த கண்டன அறிக்கையை நம்ம புட்ட உடனே அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக நடராஜ் அவர்களை தொடர்பு கொண்ட பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சில விவரம் சொன்னாங்க. இது அரசு பணியாளர் தேர்வாணையம் தான் நடத்தணும், ஆனால் ஒரு சில சிறப்பு அனுமதியின் அடிப்படையில் அவசரமாக நியமிக்க வேண்டி இருக்கிறது. அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் நடத்தினால் லேட்டாகும், உடனே நடத்த முடியாது என்று கருதும் பட்சத்தில் ஒரு குறிப்பிட்ட துறையினர்கள் கவர்னர்கிட்ட, அரசாங்கத்தில் கேட்பாங்க, கவர்னர் ஓகே சொல்லுவார். அரசாங்கத்தில் சிறப்பு அனுமதி வாங்கி கொண்டு அவங்க தேர்வு நடத்தி கொள்ளலாம் என்று ஒரு சட்டம் இருக்கிறது. அது அந்த 10A விதின்னு போட்டுருவோம். 10A விதின்றது அந்த 10A விதி பிரகாரம் என்னன்னு கேட்டா, அரசு பணியாளர் தேர்வாணையம் தான் அதை நடத்தணும், ஆனால் டாக்டர்கள் உடனே தேவை, அதன் வழியா நடத்தினால் 6 மாசம் 1 வருஷம் ஆயிரும், நாங்களே நடத்தி கொள்றோம் அப்படின்னு இவன் அனுமதி கேட்கிறான். சட்டத்தில் இல்லாதனால இந்த சுகாதாரத்துறை பர்மிஷன் கேட்கிறான். அப்ப அந்த முதன்மை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் என்ன பண்றாரு, உங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவசர வேலைன்னு சொல்றீங்க, அதுக்காக வேண்டி இப்ப நீங்க நியமிச்சுக்கலாம் என்று அனுமதி கொடுத்த அடிப்படையில் அவங்க நியமித்தார்களே தவிர
இந்த அனுமதி கொடுக்காவிட்டால் இது யார் செய்ய வேண்டிய வேலை? அரசு பணியாளர் தான் செய்யணும். அரசு பணியாளர் தேர்வாணையம் தான் இந்த நியமத்தை நடத்த வேண்டும். சுகாதாரத்துறை வந்து அவங்களுக்கு வேண்டிய ஆள் அவங்களா எடுத்துக்கிற முடியாது. ஒரு கலெக்டர் ஆஃபீஸுக்கு ஆள் வேண்டி கலெக்டரை போட முடியாது. ஆனால் அவசரமாக ஒரு 10 பேர் தேவை இருக்குது, கலெக்டர்கிட்ட போயிட்டு வந்து அரசு பணியாளருக்கு போயிட்டு வந்தால் லேட் ஆகும் அப்படின்னு அவர் கருதும் பட்சத்தில் அரசாங்கத்துக்கு தெரிவித்து அது அவசியம்தான் அவசரம்தான் அரசாங்கம் ஒத்துக்கொள்மையானால் அதுக்கு சிறப்பு அனுமதி ஒன்று கொடுக்கும். அந்த அனுமதி அடிப்படையில் அவங்களும் டிக்ளேர் பண்ணுவாங்க. இதான் சட்டம். அப்ப நடராஜ் என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டா, இது வந்து நாங்க தான் நியமிக்கணும், சட்டப்படி நாங்க தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கணும், இது மருத்துவத்துறை அவசியம் என்று அவர்கள் ஒரு மனு கொடுத்து அதன் அடிப்படையில் 10A விதி 10A பிராக்கெட் ஐ பிராக்கெட் அப்படி போட்டிருக்காங்க. அந்த விதி நம்பர், அந்த விதியின் பிரகாரம் சிறப்பு அனுமதி பெற்று இணைஞ்சிருக்கிறாங்க, அவங்க நியமித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரிஜா வைத்தியநாதன் அவர்களுடைய அறிக்கையில் என்ன செய்யுது அதை சுட்டி காட்டுறாங்க. அவங்க அந்த அடிப்படையில் அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இதை சொல்லவுன்னு அப்போ பொதுவாக அவன் தான் நியமிப்பான், அவன் பேரை போட்டுவிட்டோம். இவங்க சிறப்பு அனுமதி பெற்றிருக்காங்க ஜிஓ ஆர்டர் கிடைச்ச பிறகு அப்போ டிஎன்பிசி கண்டிக்க தேவையில்லை, சுகாதாரத்துறை தான் கண்டிக்கணும்னு சொல்லி வேற ஒரு ஸ்டிக்கர் அடித்து போஸ்டரில் ஒட்டிட்டோம். இதில் என்ன நாலேஜ் குறைஞ்சி போச்சு? உனக்கு தான் 10 போட்டிருக்கான், உனக்கு தான் சட்டம் தெரியல. சுகாதாரத்துறைக்கு நாளைக்கு ஒரு 1000 பேர் தேவையான நியமிச்சுக்கிற முடியுமா? டிஎன்பிஎஸ்சி தான் நியமிக்கும், சுகாதாரத்துறை தன்னால் நியமிக்க முடியாது. அதுக்கு சிறப்பு அனுமதி வாங்கணும். அனுமதி கொடுத்தா தான், இன்னும் சொல்ல போனா அனுமதி கொடுத்து சேர்த்த பிறகு கூட அரசு பணியாளர் தேர்வாணையம் பரிசீலனை பண்ணி அதை ரத்து பண்ணலாம், அதை மாற்றம் செய்யலான்ற ஒரு கண்டிஷனோட. இப்ப அவசரத்தை தேர்ந்தெடுத்துக்கிறங்க, ஆனால் ஒழுங்கா நடக்கல, அரசு பணியாளர் தேர்வாணையம் தலையிட்டு மாற்றும் என்கிற நிபந்தனை அடிப்படையில் அதுக்கு என்ன செஞ்சாங்க, அனுமதி கொடுத்தாங்க. நமக்கு நாலேஜ் இல்லையா, விவரம் இல்லாமல் டிஎன்பிசிக்கு சம்பந்தம் இல்லை. இப்போ டாக்டர் வேலைக்கெல்லாம் சுகாதாரத்துறை தானே நியமிச்சுக்கிறார், தானே நியமிக்கலாம் முடியாது, அதையும் அரசு பணியாளர் தேர்வாணையம் தான் நியமிக்க வேண்டும். அதை வந்து பர்மிஷன் வாங்கி நியமித்திருக்கிறார்கள். அதனால இது அரசு பணியாளர் தேர்வாணைய அதிகாரத்தை இவங்களுக்கு மாற்றி கொடுத்துருக்குறாங்க. நமக்கு தெரியாது, வகி வராது, தகவல் தெரியும் போது மாற்றிக்கிட்டோம். இது பெரிய நாலேஜ் இல்லாமல் செஞ்சுட்டாங்க, இது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டால், இன்னொன்னையும் பாருங்க, இந்த சுகாதாரத்துறைங்கிறது அனுமதி கேட்குறான்ல, நாங்கள் டாக்டரை நியமிச்சுக்கிறோங்கிறது, இது இடஒதுக்கீட்டை ஓக்கிறதுக்கு தான் கேட்டிருக்காங்க என்பதற்கு இன்னொரு ஆதாரத்தையும் சொல்கிறேன். அதாவது பயோமெடிக்கல் என்ஜினியர் அப்படின்ற ஒரு பதவிக்கு ஆள் வேணுமா, அதுக்கு ஒரு விளம்பரம் வெளியிட்டு இருக்கிறாங்க. விளம்பர நம்பர் 1, அதாவது தமிழ்நாடு TNHealth.org, இந்த சுகாதாரத்துறை வெப்சைட்டுக்கு பேர் என்ன, டிஎன் ஹெல்த், டிஎன் தமிழ்நாடு, TNHealth.org என்கிற வெப்சைட்டுக்குள்ள இந்த அறிக்கையை பார்த்து அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று என்ன இருக்கேன், இந்த அறிக்கை இருக்கும். இதில் என்ன எழுதுறாங்கன்னு கேட்டால், இந்த பயோமெடிக்கல் என்ஜினியரிங் பதவிக்காக வேண்டி விருப்பமுள்ள நபர்கள் விண்ணப்பிக்கலாம். விருப்பம் தான் கணக்கு. அரசு பணியாளர்களை பதிவு பண்ணானா அது கணக்கு கிடையாது. அவன் எஸ்சியா பிசியா அதெல்லாம் கணக்கு கிடையாது. என்ன கணக்கு, விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். அதில் தகுதியும் அனுபவமும் நேர்முக தேர்வை எதிர்கொண்ட விதமும், நேர்முக தேர்வை எதிர்கொண்ட விதம்னா கவர் கொடுக்குறன்னு அர்த்தம், வழங்குது. நேர்முகமாக கூப்பிட்டு இன்டர்வியூ நடத்துவாங்க இல்ல, அதை எதிர்கொண்ட விதம்னா என்ன அர்த்தம், இவன் ஒழுங்கா கவரை வச்சு எதிர்கொள்றானா அவனுக்கு கொடுக்குற அர்த்தம். அப்ப நேர்முக தேர்வை எதிர்கொண்ட விதம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு ஆட்கள் நியமிக்கப்படுவார்கள். என்ன வழங்குது, சுகாதாரத்துறை எங்க போயிட்டு இருக்கிறான், 3% என்ன ஆச்சு, சமூக நீதி காத்த வீராங்கனை இப்ப என்ன ஆச்சு, 69% சட்டமாக்குன ஜெயலலிதா தான். 69% வந்து சட்டமாக்குனதுல முக்கியமான பங்கு. நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து அதை வந்து என்ன செஞ்சாங்க, 9வது அட்டவணையில் சேர்த்தாங்களே, அதுக்காக வேண்டி சமூக நீதி காத்த வீராங்கனை வீரமணி பட்டமெல்லாம் கொடுத்தாரு. அப்ப 69% இடஒதுக்கீடு படி நியமிக்காம இப்படி ஒரு விளம்பரத்தை அது போடுகிற இதே சுகாதாரத்துறை அங்க போய் சிறப்பு அனுமதி வாங்கிட்டு வந்து என்ன விளம்பரம் கொடுக்குறாங்க, யாரு தகுதியோ யார் வேணாலும் விண்ணப்பிச்சுக்க, நீ பதிவு செஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ பிசியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ உயர் ஜாதியா கூட இருந்துட்டு போ, நாங்கள் இன்டர்வியூ நடத்துவோம், அதில் உன்னுடைய தகுதியை பார்ப்போம், உன்னுடைய திறமையை பார்ப்போம், தகுதி திறமையை பார்க்குறேன்னு அர்த்தம் நமக்கு விளங்கும். இந்த வேலை வாய்ப்பெல்லாம் என்ன மாதிரி தகுதியில் கொடுக்குறாங்கன்னு விளங்குதா இல்லையா? தகுதி திறமையெல்லாம் அந்த பாக்கெட்டுடைய கணம் தான், அதான் தகுதி. யாருக்கு பாக்கெட் கணமாக இருக்குது, பெரிய லம்பாவை யார் கொடுக்குறா, அதான் விஷயம். இந்த அடிப்படையில் நியமிக்கப்படும் அறிவிச்சிருக்கிறீங்களே, அப்போ இவங்க நேர்மையாக நடப்பாங்க நீ நம்புறீங்களா? எந்த சுகாதாரத்துறை வந்து இந்த பணி நியமத்தை அறிவிக்கிறதோ அவங்க இடஒதுக்கீடு மௌத்தாக்குற மாதிரி என்ன செய்யறாங்க, விளம்பரம் கொடுத்துருக்காங்க.
இதுல எத்தனை பேர் எடுக்க போறாங்கன்னு தெரியல. அதுல பிசி எத்தனை பிசிஎம் எத்தனை இல்லை, வெறும் தகுதி திறமைங்கிறாங்க. அந்த லிஸ்ட் வெளியிடுவாங்க. அப்ப என்ன செய்யும் சந்தி சிரிக்க, அப்ப உங்களுக்கு விளங்கி போயிடும். அப்ப இதை ஒரு விஷயமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சுகாதாரத்துறை ஆள் எடுக்கிற முறையிலேயே இடஒதுக்கீடை ஓய்க்க வேண்டும் என்கிற ஒரு சதி திட்டம் இருக்கிறது. இதை உங்களுடைய கவனத்துக்காக என்ன செய்யறேன், பதிவு பண்ணி கொள்கிறேன். அடுத்ததாக இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமா அவன் எழுதியிருக்கான். அந்த மாலை மலருடைய விளம்பரத்தை பாருங்க. இந்த மாலை மலர் விளம்பரத்தில் என்ன செஞ்சிருக்கான்னு கேட்டா, மொத்த இடம் 835 பேராம். அதில் எழுதியிருக்கிறான். மொத்த ஆள் தேவை எவ்வளவு பேராம் மாலை மலர்ல. அது மாலை மலர்னா என்ன, அந்த சுகாதாரத்துறை இருக்கான வேலைக்கு எடுத்தான்ல, இவன் இன்னைக்கு கொடுத்த அறிக்கை. இது வரைக்கும் வாயை திறக்காம இருந்து இன்றைக்கு கூட்டம் நடத்துற காரணத்தினால நம்மளை ஏமாத்துறதுக்காக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் அவன் சொல்றான், மொத்த தேவை 835 பேரு. எங்களுக்கு தேவை எத்தனை, 835 பேரு. நிரப்பியது 682 பேரு. மொத்த அறிக்கை பார்த்தா தெரியும். அதுல அந்த அறிக்கையில் மாலை மலர், மாலை முரசு, நாளைக்கு தினத்தந்தி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தெரியும். மொத்த தேவை எவ்வளவு பேரா, 835 835. நிரப்பியது எவ்வளவு, 682 பேர் நிரப்பிட்டாகலாம். அப்ப 682 கழிச்சியல்னா மிச்சம் எவ்வளவு இருக்கு, 183 இருக்குது. மொத்த தேவை 835, நிரப்பியது 682, கணக்குப்படி 183 வருது. இதை எழுதிட்டு அடுத்த பரவல் எழுதுறாங்க, மீதமுள்ள 423 உறுப்பினர்களை. மீதம் எப்படி 423 வரும், ஏன்னா மொத்தம் 835 தான் இருக்குது. அதுல 682 பேர் நியமிச்சு விட்டீங்க. 835ல் 682 போனா எவ்வளவுங்க, 435 வருமா, வாயில கணக்கு பண்ணுங்களேன். 153 தான் இருக்குது. மிச்சம் இருக்கு 153. அவன் அறிக்கை நம்ம கிறுக்கனாக்குறான். அந்த சுகாதாரத்துறைங்கிறது இவங்கள சுகாதாரத்துக்கு மெண்டலுக்கு அனுப்ப வேண்டி இருக்குது. எல்லாரும் கிறுக்கன் ஆகிக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னா, மொத்த தேவை 835, நிரப்பியது 682, கணக்குப்படி 153 வருதா. இவன் என்ன செய்யறான்னு கேட்டா, மீதமுள்ள 423 பேர்களில் 370 பேரை நியமித்திருக்கிறோம். அது மீதம் உள்ளது 423 பேராம். அதுல எத்தனை நியமிச்சாகலாம், 371 நியமிச்சுட்டாகலாம். இதுல முஸ்லிமே இல்லையா அவங்க சொல்றாங்க. இதுல முஸ்லிம் இல்ல, 370 பேரை நியமிச்சிட்டோம். இதுல முஸ்லிம் இல்ல, இன்னொரு 52 இருக்குது. அதுல முஸ்லிமுக்கு வர வேண்டிய விடுபட்டு இருந்தால் நாங்க சேர்த்து கொடுத்துருவோம். 52 வச்சிருக்கிறோம். இந்த 52 இடங்கள்ல இருந்து முஸ்லிம்களுக்கு அந்த இடஒதுக்கீடு என்ன வரணுமோ அதை நாங்கள் கொடுப்போம். இன்னைக்கு மாலை அந்த சுகாதாரத்துறை அறிக்கை என்ன சொல்லுதுன்னு கேட்டா, 423 பேர் தேவையா இருக்கிறது, 371 பேரை கொடுத்துட்டோம். அதுல ஒரு முஸ்லிம் இல்ல. அவனே சொல்றான், முஸ்லிம் அல்லாத மக்களில் இருந்து 371 நியமிக்கிறான். அவன் சொல்றான் 371 பேர்ல முஸ்லிம் அல்லாதவர்களாக நாங்க போட்டிருக்கிறோம். இருந்தாலும் கைவசத்துல ஒரு 52 இருக்குது, அதை போட்டு உங்களை சரி பண்ணுவோங்கிறான். இது தந்தான்னு சொல்றானா தரலன்னு சொல்றானா? எங்கடா தந்துட்டான், பொய் சொல்றேன்னு சொன்னீங்களடா. சுகாதாரத்துறை அறிக்கையில் இன்னைக்கு பேப்பர்ல அறிக்கையில சொல்லுகிறான், அதிகாரப்பூர்வமான அறிக்கை, கவர்மெண்ட்ல இருந்து அதிகாரப்பூர்வமான அறிக்கை என்ன சொல்றான்னு கேட்டா, மீதி உள்ள 52 இடங்கள் இருக்கிறது, அதுல முஸ்லிம்களுக்கு என்ன வர வேண்டுமோ அதை தருவோம். தரலன்னு தானே அர்த்தம். 371 நியமிச்சிருக்கிறது முஸ்லிம் இல்லைன்னு அவன் சொல்றான். இவங்க ஜால்ரா சொல்றாங்க எல்லாம் கரெக்டா இருக்குங்கிறாங்க. கொடுத்தவன் சொல்றான் இல்லைங்கிறான், உங்களை முஸ்லிமை நான் போடவே இல்லைங்கிறான். ஆனா 52 இடம் இருக்கு, அதுல போடுவேங்கிறான். அது கூட ஏன் சொல்றான், நம்ம கத்துனதுனால சொல்றான், நம்ம அண்ணா சாலை இறங்குனதுனால சொல்றான். இல்லாட்டி அது அப்படியே போய் மூத்தா போயிருக்கும். எப்ப இது சொல்றான், இந்த அறிக்கையை இன்னைக்கு வெளியிடுறான். அப்ப இதெல்லாம் செட்டிங் பண்ணி சில வேலைகள்லாம் நடந்து 52 இடங்கள் வைத்திருக்கிறோம், அதுல கொடுப்போங்கிறாங்க. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, அப்ப இன்னும் பாக்கி மீதம் உள்ளதை வைத்து நிறைக்குவோம் என்று அவன் சொல்வானையானால், அதை முஸ்லிமுக்கு தருவோம் என்று சொல்வானையானால், உனக்கு உள்ளது தரலன்னு தான் அர்த்தம். அவன் தானே தந்தவன் சொல்றான். கருணாநிதி எப்படி கறி பூசினாரோ அதே மாதிரி சுகாதாரத்துறைக்கு இவங்க முட்டு கொடுக்குறாங்க. சுகாதாரத்துறை நினைஞ்சா அப்படியே ஒரு வண்டி கறியும் பூசி விட்டாங்க. என்ன இல்லை நான் கொடுக்கல, முஸ்லீம் அல்லாத ஆளுக்கு தான் போட்டிருக்கிறோம், 52 தருவோம், இனிமே தான் தருவோம் அப்படிங்கிறான். இப்போ அவன் சொல்றது நான் நம்புறதா, நீ சொல்ல நம்புறதா? நீ என்னப்பா வெளியே நீ என்ன, நீ ஏஜெண்டா? அவன் கவர்மெண்ட் சார்பாக குற்றம் சொல்லினா கவர்மெண்ட்ல பதில் சொல்லணும். நாங்க ஒன்றைய கேள்விக்கிட்டோம், தமுமுக இடஒதுக்கீடு தரலன்னு கேட்டோமா? நீ எவனையும் பதில் சொல்லு. நாங்க ஏற்றுக்கிற அரசாங்கத்தில் கேட்கிறோம். அவன் சொல்லணும் ஆமா தந்தோம் தரல தருவோம் அவன் சொல்லட்டும்.
நீ ஏஜென்ட் மாதிரி முந்திரி கூட்ட மாதிரி முந்திக்கிட்டு சொன்ன, அவன் உனக்கு மாத்தமா என்ன செய்யறான், அறிக்கை விடுறான், இனிமே வச்சிருக்கிறோம் தருவோங்கிறான். இந்த வச்சிருக்கிறோம் தருவோங்கிறதுக்குல இருந்து என்ன விளங்குது, கொடுக்கலன்னு விளங்குது இல்லைங்க, துரோகம் நடந்திருக்கா இல்லையா? அப்ப அந்த துரோகத்தை ஏற்கனவே செஞ்ச மாதிரி நீ ஏன் துரோகத்தை வந்து முட்டு கொடுக்குறீங்க, துரோகத்தை எதுக்கு நியாயப்படுத்துறீங்க? அது ஒரு பாயிண்டா நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்றேன். அடுத்தபடியாக இன்னொரு விஷயம், அட்டவணை போட்டிருக்கா அவங்க பத்திரிகையில், இதை நோட்டீஸ் அவர் அடிச்சு பயங்கரமான பாயிண்ட் நினைச்சுக்கிட்டு ஒரு நோட்டீஸ் அவர் அடிச்சு பரப்பிட்டு இருக்கிறாங்க. என்ன அட்டவணை, ஒரு கட்டம், இப்படி கட்டம் போட்டாச்சு. அதாவது 20/1/2012, 21/1/2012, 22/1/2012, 23/1/2012, 22/3/2012, 26/3/2012, 27 இந்த ஒவ்வொரு தேதியிலையும் அந்த வேலைக்கு அழைக்கப்பட்டாங்கல்ல அவங்களுடைய விவரப்பட்டியல் இவன் கொடுத்துருக்கிறான். இப்படி ஒரு பட்டியலை போட்டு என்ன கொடுக்குறான், 20/1/2012 வந்து 191 பேர் அழைக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறான். சரி, இதுக்கு என்ன ஆதாரத்தையும் காட்டுறான். இப்படி அழைக்கப்பட்டார்கள் இவன் தான் பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் கணக்கு போகிற மாதிரி போட்டிருக்கானே தவிர இது எங்கேருந்து எடுத்த, இதுக்குரிய பேப்பர் எவிடன்ஸ் என்ன, எந்த இணையதளத்தில் டிஎன் ஹெல்த் ஓஆர்ஜியில் போய் எடுத்தியா, அல்ல அரசாங்கத்தினுடைய ஆணையில் ஏதாவது ஆவணத்தில் எடுத்தியா? நீ இந்த கட்டத்தை நானும் யார் வேணாலும் போடலாமே, இந்த மாதிரி ஒரு கட்டத்தை போட்டுக்கிட்டு 191 491 எழுதிட்டு போறேன். என்னடா ஆதாரம், ஆதாரம் என்னடா, இவனா கட்டம் போட்டிருக்காங்க. இப்படி இவனா கட்டம் போட்டு என்ன செய்யறாங்கன்னா 20/1 190 பேர் அழைக்கப்பட்டாங்களாம். சரி, அதுக்கடுத்து 21/1/2012 வந்து 928 பேர் அழைக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்றான். இந்த 22 1 2 3 4 5 6 7 7 தேதியை போட்டுக்கிறான் வச்சுக்கிறீங்களேன். 7 தேதியை போட்டு ஒவ்வொரு தேதியிலும் என்னென்ன பேர் அழைக்கப்பட்டார்கள் அப்படின்னு ஒரு புள்ளி விவரத்தை கொடுக்குறான். நாம வந்து இவனுடைய சுகாதாரத்துறையுடைய அந்த வெப்சைட்ல போய் பார்க்குறோம். பார்த்தோம்னு சொன்னா 2 தான், இவன் சொன்னதுல 2 தான் கரெக்டா இருக்குது, மீதிலாம் காணாம். அழைக்கப்பட்டவன் அழைச்சவன் அதுக்கு போட மாட்டேங்கிறான், அழைச்சன் இவன் சொல்றான். சோறு போட்டவன் இல்லைங்கிறான், உனக்கு போடலைங்கிறான். இவன் என்ன செய்யறான், போட்டாருங்கிறான். சாப்பிட்டவன் பசியா இருக்கிறவனு இல்லைங்கிறான், போட்டவனு இவனுக்கு போடலைங்கிறான். இல்ல போட்டார், வயிறு நிறைய சாப்பிட்டாருங்கிறாங்க. என்ன சொல்ற நீ, என்ன உதாரணமா சொல்ற பாருங்க. இவன் எழுதியிருக்கிறான் 21/1/2012 928 பேர் அழைக்கப்பட்டார்கள் என்று இந்த தமுமுகவுடைய பத்திரிகையிலையும் அவனுடைய அறிக்கையிலையும் சொல்றான். நீ வெப்சைட்ல போய் இந்த தேதியில 928 பேர் அழைக்கப்பட்டாலும் காட்டு. வேலைக்காக வேண்டி, இன்டர்வியூக்காக வேண்டி 928 பேர் அழைக்கப்பட்டார்கள் என்று சொல்வது 100% தவறு. இவ்வளவு பேர் அழைச்சிட்டு அது ரெக்கார்ட்ல ஏத்தாம இருப்பானா? விளையாட்டா? அரசாங்க வேலை, டிபார்ட்மெண்ட் வேலை, ஒரு நூல் விட்டா கூட பிடிச்சி போடுவாங்க. அவன் கம்பி என்ற மாதிரி வந்துடுறேன். 928 பேரை அவன் வந்து ஆளை இன்டர்வியூக்கு வாங்கடான்னு கவுன்சிலிங் கூப்பிட்டு அதை பத்தி பேசாம இருட்டு செய்வான். அவன் அதுலயும் வந்து சிறப்பு அனுமதி, கண்டிஷனோட சிறப்பு அனுமதி வாங்கியிருக்கிறான். இவனை அரசாங்கம் கவனிக்கும், நடராஜ் கவனிப்பாரு, உளவுத்துறை கவனிக்கும், முதல்வர் விட சீரியஸா கவனிப்பாங்க. அப்படிலாம் இருக்கும்போது 928 பேரை 21/12 அழைத்தார்கள் என்று சொல்லி தமுமுக வந்து நோட்டீஸ் வெளியிட்டு இருக்கிறார்கள். இப்படி ஒரு தகவல் அந்த வெப்சைட்ல இந்த நம்பர்ல அழைக்கப்பட்டது இல்லை. அடுத்து என்ன செய்யறான்னு கேட்டா 22/1/2012 840 பேர் அழைக்கப்பட்டார்கள் அந்த வெப்சைட்ல பார்த்தா. அப்படி இந்த தேதியில ஒரு இன்டர்வியூ நடக்கவே இல்லை. இந்த தேதியில எந்த தேதியில் ஆட்கள் அழைக்கப்பட்டார்கள் எழுதி வச்சிருக்கிறானோ அந்த தேதியில் எந்த ஒரு இன்டர்வியூவும் நடக்கவில்லை. நடந்தால் அது குறிப்பிட்டிருப்பான், நடந்தால் அதுக்குன்னு வெப்சைட்ல என்ன செய்வான், குறிப்பிட்டு இருப்பான். அது இல்லை. அதுக்கடுத்து வந்து 23/1/2012 வந்து 807 பேரை அழைக்கப்பட்டார்கள் இவன் எழுதியிருக்கிறான். வெப்சைட்ல பாத்தீங்கன்னா 924 இருக்குது. அதை விட்டடிச்சுன்னு விளங்குது. வாய்க்கு வந்த மாதிரி கட்டம் போட்டுருக்காங்க உட்காந்துக்கிட்டு. வாய்க்கு வந்து எனக்கு தேவை நம்பர் போட்டு விடு. அவன் அழைச்சது 2 தாங்க, நல்லா விளங்கிக்கிறான். அவன் அழைச்சது நல்லா விளங்கிக்கிறங்க. 23/1 ஒரு இன்டர்வியூ வச்சிருக்கிறான், 24/1 ஒரு இன்டர்வியூ வச்சிருக்கிறான், 25/1 ஒரு இன்டர்வியூ வச்சிருக்கிறான். இந்த 3 தான் அந்த 2438 பேருக்கு உள்ள இன்டர்வியூ. அதுக்கப்புறம் 26/3 ஒரு இன்டர்வியூ வச்சிருக்கிறான், 27/3 ஒரு இன்டர்வியூ வச்சிருக்கிறான். மொத்தம் 5 இன்டர்வியூ தான் வெப்சைட்ல இருக்குது. அதாவது மக்களை வேலைக்கு அழைத்த கவுன்சிலிங் லிஸ்ட் வந்து 5 தான் இருக்கிறது. ஒரு 191 வந்து அது பொது ஜிடி, அது பிசி எம்எஸ்சி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது.
இவன் என்ன செய்யறான்னு கேட்டா இல்லாத 1 2 3 4 5 6 7 சொல்றான். இவன் 2 கூட சொல்றான். அந்த 2 தேதியில் உள்ள தகவல் பொய்ன்னு சொல்லும் பொழுது ஒட்டுமொத்தமாக இந்த முட்டு கொடுப்பதற்காக இவங்கள் போடும் பொழுது அவங்க அறியாமல் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், அதுல பிழை விட செஞ்சிருக்கிறான் என்பதை காட்டுறோம். இந்த பட்டியலில் உள்ளன்னு கேட்கணும். இந்த பட்டியல் போட்டிருக்கிறிய இதை tnhealth.org வெப்சைட்ல போய் எடுத்து காட்ட முடியுமா? நாங்க வெளியிட்டதை வெப்சைட்ல எடுத்து காட்டுறோம். இந்த வச்சிருக்கிறோம். நாங்க யாரெல்லாம் அழைச்சான் என்னென்ன பேருங்கிறத வெப்சைட்ல இருந்து நினைச்சிருக்கோம், பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கோம். என்னென்ன தேதியில் கூப்பிட்டான் அவனுடைய வெப்சைட்ல இருந்து எடுத்த பேப்பர் ஆதாரம் தான் இது. இந்த மாதிரி நீ எடுத்துக்கொண்டாது என்ன செய்யணும், நீங்க காட்ட இயலுமான இந்த காட்டுறேன், யார் வேணாலும் செக் பண்ணிக்கலாம். அப்ப நீ சொல்லக்கூடிய தகவல் எதுக்கு இந்த பொய்ய சொல்லி உன்னுடைய தவறுக்கு நீ முட்டு போடுறேன்னு விளங்கி கொள்ள வேண்டும். இது ஒரு பொய்யாயிடுச்சா? அடுத்து என்னன்னு கேட்டா, இப்ப மாலை மலர்ல அறிக்கையில் என்ன சொல்றான்னு பாருங்க. அதனை தொடர்ந்து மாலை மலர்ல சுகாதாரத்துறை ஒப்புக்கொள்ளுது பாருங்க. சுகாதாரத்துறை அறிக்கை இன்னைக்கு வந்து அறிக்கையில அதனை தொடர்ந்து சில முஸ்லிம் சமுதாய மருத்துவர்கள் இணையதளத்தில் இருந்த பட்டியலில் உள்ள முஸ்லிம் நபர்களை விட பதிவு மூப்பு உடையவர்களாக இருந்ததால் வேலை வாய்ப்பு அலுவலகத்தை அணுகியதை தொடர்ந்து 20/1/2012 அன்று பதிவு தேதியின்படி 122 பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம் சமுதாயத்தினர் தவறுதலாக விடுபட்டுள்ளது என்று வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் ஒரு பட்டியல் பெறப்பட்டது. அவ்வாறு வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் இருந்து பின்னர் வழங்கப்பட்ட 122 நபர்களும் ஏற்கனவே பரிந்துரைக்கப்பட்ட 88 நபர்களை காட்டிலும் பதிவு தேதியின் அடிப்படையில் முதுநிலை பெற்றவர்கள் என்பதால் தந்தி வாயிலாக கலந்தாய்வில் கலந்து கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டது. அவன் சொல்றான் 122 பேர் விடுபட்டு போச்சு, முன்னுரிமை இருந்து கூட அவங்கள வேணும்னு நாங்கள் கூப்பிடாம இருந்துட்டோம், பின்னாடி எங்களுக்கு சுட்டி காட்டினாங்க, தெரிஞ்சவொன்னு நாங்கள் என்ன செஞ்சோம், தந்தி கொடுத்து நம்ம போராட்டத்துக்கு பேர் கூப்பிட்டு வாங்க இருக்கு, தந்தியை கொடுத்து வர வச்சோம் என்று ஒரு அறிவிப்பு நினைஞ்சிருக்கிறாங்க, போட்டிருக்கிறாங்க. அப்ப நீ ஒழுங்கா கேர்ஃபுல்லா அவன் செய்யலன்னு ஒத்துக்கிறானா இல்லையா? நீ ஏன் முட்டு கொடுக்குற? அவனே இல்லைங்கிறான். நாளைக்கு பேப்பர் வாங்கி படிச்சு பாருங்க. அவனே என்ன சொல்றான், ஆமா விடுபட்டுச்சு, நாங்க வந்து தவறி போச்சு, முந்தி வந்த ஆளுகளை விட்டு பிந்தி வந்த ஆளுக்கு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு அவன் தவறு என்ன செய்யறான், ஒத்துக்கிறான். அதுக்கடுத்து என்ன செய்யறான்னு கேட்டா அதுல சொல்றான், ஜனவரி மாசமே அந்த அறிக்கையில் சொல்றான், ஜனவரி மாசமே 3.5% 24 காலி இடங்கள் நிரப்பப்பட்டு விட்டன. அந்த பேப்பர் அறிக்கையில் சொல்றான், ஜனவரி மாசத்திலேயே உங்களுக்கு 3 கொடுத்தாச்சுங்கிறான். கொடுத்து சொல்றானா? கடைசி பார்வையில் சொல்றான் இன்னமும் நிரப்பப்பட வேண்டியது 52. முதல்ல சொல்றான் 24 உங்களுக்கு கரெக்டா நான் கொடுத்துட்டோம், உங்களுக்கு 3 24 முடிஞ்சு போச்சுக்கிறான். கடைசி அந்த அறிக்கையை முடிக்கிறான், இன்னமும் நிரப்பப்பட வேண்டியது 52. இவற்றை நிரப்ப மீண்டும் வேலை வாய்ப்பு அலுவலகம் மூலம் பட்டியல் கோரப்பட உள்ளது. பெறப்படும் பட்டியலில் பதிவு தேதியின் அடிப்படையில் காத்திருப்போர் பட்டியலில் உள்ள பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம் நபர்களை உரிய இடத்தில் பொருத்தி பணி நியமனம் செய்யப்படும். முதல்ல சொல்றான் கொடுத்துட்டோங்கிறான், 3% கொடுத்துட்டோங்கிறான். கொடுத்துட்டோம்னா என்ன எழுதுமா, தேமிக்கப்படாதுன்னு எழுதுன்னு, உங்களுக்கு 3 நாங்கள் கொடுத்து விட்டோம்னு முதல் ஒரு பார்வையில் போட்டுறான். அடுத்த பார்வையில் சொல்றான் உங்களுக்கு தர வேண்டியதை வந்து இந்த 52 இடம் இருக்குல்ல அதை போட்டு உங்களையா முஸ்லீமா கூப்பிட்டு நாங்கள் இனிமே போடுவோம் அப்படிங்கிறான். அப்ப என்ன விளங்குது, அவ்வளவு முரண்பாடு, பொய் சொல்லியிருக்கிறாங்க, ஏமாத்திருக்கிறாங்க. அரசாங்கத்தில் தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி இந்த மாதிரி சொல்றோம். அது போய் என்ன செய்யறாங்க என்று கேட்டா, நாங்க வந்து எல்லாமே முன்னுரிமை அடிப்படையில் நாங்க செய்யறோம், முதல்ல வந்த ஆளுக்கு தான் முதல் கொடுப்போம், பிந்தி வந்த ஆளுக்கு பிந்தி கொடுப்போங்கிறான். அப்ப ஏண்டா 1349 பேர் ஒரு முஸ்லீம் இல்லை அப்படின்னு கேட்டா யாரும் பதிவு பண்ணல. முந்தி வந்த லிஸ்ட்ல அவங்க சீனியாரிட்டி படி இல்லை. முஸ்லீம் எல்லாம் எடுத்து பார்த்தா இந்த தேதிக்கு பின்னாடி பதிவு செஞ்சவங்களா இருக்கிறாங்கன்னு ஒரு காரணம் சொல்றான். ஆனால் அதையும் நம்ம உங்களுக்கு அந்த போராட்டத்தில் உங்களுக்கு சொல்லி காட்டினார்கள். என்ன சொன்னாங்க, ஒரு முஸ்லீம் ஒருத்தர் வந்து காஜா மைதீன்கிறவர் நெல்லை மாவட்டத்துக்காரர் 2011 பதிவு செய்யறாரு. அவரை ஒன்றிற்கு கூப்பிடாம இன்னொருத்தர் என்ன ராஜன் பாரதி ராஜன் ஒரு ஆளு 2012 பதிவு பண்றாரு. 2011 காஜா மைதீன் அப்ளை பண்றாரு. அது பதிவு மூப்பா? 2012 மூப்பா? பதிவு மூப்புன்னா முந்தி பதிவு செஞ்சு அர்த்தம். முந்தி பதிவு செய்த அடிப்படையில் வேலை கொடுப்போங்கிறிய. முந்தி பதிவு செஞ்சவன் காஜா மைதீன் 2011. அவனை விட்டு விட்டு பிந்தி பதிவு செய்த பாரதிராஜன் என்பவர் 1 வருஷம் கழிச்சு பதிவு செஞ்சால இன்டர்வியூ கூப்பிட்டுட்டு நாங்கள் கரெக்டா முன்னுரிமை அடிப்படையில் கூப்பிட்டுருக்கோங்கிறான். அப்ப மொத்தத்தில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா
இந்த மருத்துவத்துறையில் வந்து சிறப்பு அனுமதி பெற்று முஸ்லிம்களுடைய இடஒதுக்கீட்டை ஓய்ப்பதற்குரிய எல்லா வேலையும் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு பத்திரிகை அறிக்கை வாயிலாக பல தவறு செஞ்சதை ஒப்புக்கொள்றான். என்ன செய்யறான்? முதல்ல கரெக்டாக கொடுத்துட்டோங்கிறான், அப்புறம் கொடுக்க வேண்டி இருக்குங்கிறான், அதில் தவறு சொல்கிறான். அடுத்து என்ன செய்ய நம்பரில் கூட்டுறான் 800 லட்சம்ங்கிறான், அப்புறமேல கழிச்சிட்டு பார்த்தா 153 வரணும் 423 பேருங்கிறான். அப்போ அந்த மாதிரி கணக்கு போடுறது என்ன செய்யறான்? அதுலேயும் ஒரு பிழை செய்யக்கூடிய காட்சியை பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் 88 பேர் அழைச்சோங்கிறான், அதுக்கப்புறம் 122 பேர் அவங்களோட சீனியராக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறான். மாலை மலர் செய்தி இல்லையாமோ? போட்டிருந்தாங்களோ? சரி, மாலை மலர் செய்தி அவங்க போட்டிருந்தாங்களாம் அவங்க வெப்சைட்டில். இந்த பேசிட்டு தூக்கிட்டாங்க போல இருக்கு, வழங்குதா? ஆஹா, நம்ம சப்போர்ட் நினைச்சு போட்டிருக்கிறாங்க. அப்போ கடைசியில் பார்த்தா உள்ள போனதா கொடுக்கலன்னு நல்லா தெரியுதா? படிச்சு பார்த்தான்னு வைங்களேன், இடஒதுக்கீட்டில் துரோகம். நம்ம என்ன செய்யறோன்னு கேட்டால், நாங்கள் அரசாங்கத்தோட யுத்தம்லாம் நாங்கள் செய்ய வரல. நீ என்ன செய்ய, நடந்துருச்சு, என்னத்தையே சமாளிச்சுட்டு போ, கூடு போதும். நம்ம டாபிக் என்ன? நீ என்னத்தையே பொய்ய சொல்லி என்னத்தை பண்ணிட்டு போ, எங்களுக்கு வேணும் என்னது? நியமித்த நம்பர்ல முஸ்லீமை நியமிச்சிட்டியா, உனக்கு எனக்கு பஞ்சாயத்து கிடையாது, இனிமே நடக்காம பார்த்துக்க என்பதுதான் எங்களுடைய பிரச்சனையை தவிர, இப்படி அரசாங்கத்தை நாங்கள் சொல்லிட்டு போயிடும். ஒரு வாரத்தை சொல்லியிருக்கலாம், அவர்கள் தவறுதலாக விட்டு விட்டார்கள், நாங்கள் மந்திரியை பார்த்து பேசினோம், சரி செய்வதாக சொல்லி இருக்கிறார்கள்னா பஞ்சாயத்து ஓவர். ஏன் இல்லாத முட்டு கொடுக்குறீங்க? இப்படி சொல்லலாம் தானே. நீ அப்படியே முட்டு கொடுக்க நினைச்சாலும் ஒரு தார்மீகமாக என்ன செய்யணும்? இல்லைங்க, பிள்ளை இதை முட்டு கொடுக்க இயலாதுங்க, இதை நம்ப மாட்டாங்க, இங்கே ஓவரா இருக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்யணும்? நாங்கள் மந்திரிகள்கிட்ட பேசியிருக்கிறோம், அவங்க கண்டிப்பாக சரி செய்ய சொல்லியிருக்கிறாங்க, விரைவில் சரி செய்வார்கள், நாங்கள் அது கண்காணிப்போன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தீங்கன்னா உனக்கு நேர்மை இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் என்ன கேட்குறேன், இடஒதுக்கீட்டை சொல்லி வளர்ந்த ஒரு இயக்கம், இடஒதுக்கீட்டை சொல்லியே இயக்கத்தை வளர்த்தோம், இடஒதுக்கீடு கிடைக்கலன்னு சொல்லும்போது ஏன்ப்பா அதை போய் முட்டு கொடுக்குறீங்க? பல்லாயிரக்கணக்கான நாங்கள் கொதிச்சு அந்த காஜா மைதீன் ஃபோன் பண்ணானே, அப்பதான் எங்களுக்கு பஞ்சாயத்து தெரியுது. நாங்கள் அடிச்சிருக்காங்க, ஏன் பேரு நான் முந்தின பேருங்க, என்னை கொடுக்காம அடுத்தவனுக்கு கொடுத்துட்டாங்கன்றாரு. நீ பதிவு பண்ணது உன் பர்த் சர்டிபிகேட் நீ ரெக்கார்டு பண்ண ஆதாரத்தில் அனுப்பணும். உடனே மெயில் அனுப்புனாரு. அப்புறம் தான் தகவல்கள் வரணும்னா வர ஆரம்பித்தது. ஏதோ கருணாநிதி அறிக்கை கேட்டு நாங்கள் ஆட்டம் போடல, முஸ்லீம் லீக் தலைவர் அறிக்கை கேட்டு ஆட்டம் போடல. அவங்க கரெக்டா சொன்னால் அது கேட்டு ஆட்டம் போட்டால் தப்பும் இல்லை. ஒரு கருணாநிதி கரெக்டான அறிக்கை சொன்னா அதை ஏத்துக்கிற கூடாதா? காதர் மைதீன் கரெக்டா சொன்னா ஏத்துக்கிற கூடாதா? சொல்ற விஷயம் என்ன? சுகாதாரத்துறை வந்து சிறப்பு அனுமதியை வாங்கி முஸ்லிம்களுக்கு அல்வா கொடுத்திருக்கிறது. நாங்க போய் இந்த கொற்கை பாண்டியனை இந்த ஆள் போட்ட ஆள் இருக்காருல்ல, அவரை போய் சந்திக்கிறோம், லிஸ்ட்டை கேட்குறோம், இந்த தர்றேங்கிறாரு. அங்கேருந்து ஃபோன் வருது, இவங்களுக்கு கொடுத்துறாதே விலங்கு பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு கொடுத்துறாங்க. இந்த போட்ட இந்த கட்டமேட்டரை வந்து நமக்கு தராம நாங்கள் ஃபோனில் கட்டாகலாம் கொடுத்து விட்டாங்களாம். நாங்கள் நேராக போய் கேட்டோம், வில்லங்க பாட்டி வைங்க, கேள்வி கேட்பாங்க, நம்ப மாட்டாங்க, பொய்ய திருப்பி கேட்பாங்க, கடைசிட்டு தரமா 3 நாள் அழைச்சிருக்கிறோம். நீ போய் ஃபோனில் பேசணுங்கிற, ஃபோனில் பேசணும் தேடி வந்திருக்கீங்க. நீ கொஸ்டின் பண்ணாம முட்டுக்கட்டை போடுறதுக்கு ஆதரிக்கிறதுக்கு நீ அறிக்கை கேட்குற, லட்டு மாதிரி தருவான். நாங்கள் அறிக்கை அதிலே கேள்வி கேட்போம், என்னங்க இப்படி இருக்கு, சரியில்லைங்க, நீங்களே தப்பு விட்டுருக்கீங்க, நான் கேட்டு விடுவோம்ல. இதான் மேட்ரு. அதனால கண்டிப்பாக துரோகம் நடந்திருக்கிறது. இனி சரி செய்வார்கள். என்ன அறிகுறி தெரியுது என்று சொன்னா சரி செய்வாங்க. இவ்வளவு வந்த பிறகு தலைமை செயலாளரை எங்களை கொஸ்டின் பண்ணிட்டாருன்னு சொல்லி அந்த கொற்கை பாண்டியன் சொல்றாரு. நீங்க போராட்டம் நடத்தின பிறகு தலைமை செயலாளர் எங்களை கேள்வி கேட்டாரு. அந்த அளவுக்கு கவர்மெண்டை பொறுத்த வரைக்கும் நல்லா நடந்திருக்கு. நாங்கள் இப்போ சொல்லுவோம், நல்லதை பாராட்டுவோம். இந்த சுகாதாரத்துறை செஞ்ச தப்பை கவர்மெண்ட் நியாயப்படுத்தவில்லை. தலைமை செயலாளர் விசாரணை நடத்தி இருக்கிறாரு, கேள்வி கேட்டிருக்கிறாரு. அது கௌரவத்தை விட்டு கொடுக்காம பிள்ளை நடந்து விட்டது, அப்படி செஞ்சு பிடிச்சு நாங்கள் சரி பண்ணுவோம் எடுப்பில் கடைசியில் உங்களுக்கு தருவோம் என்று முடித்திருக்கிறார்கள். அதை நம்ம வாட்ச் பண்ணுவோம். முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு நம்ம போராட்டத்தினுடைய விளைவாக தரவில்லை என்பதையும் ஒத்துக்கொண்டு தருவோம் என்பதையும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை கூறி, இந்த கூட்டம் இடஒதுக்கீட்டுக்காக கூட்டப்பட்ட கூட்டமாக இருக்கிற காரணத்தினால் இந்த தலைப்பை மாத்திரம் உங்களுக்கு விளக்கி இருக்கிறோம். ஒரு காலத்தில் தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் இடஒதுக்கீடு கொள்கையில் சமரசம் காணவே காணாது, யாருக்கும் முட்டு கொடுக்காது. அதோடு முடித்துக்கொள்வோம். சுமானக்கலாம்.